I present the budget for 24-25. Our government has made concerted efforts to fulfill the commitments in Andhra Pradesh Reorganization Act. We will facilitate special financial support through multilateral development agencies. In the current financial year, 15,000 crore rupees will be arranged with additional amounts in future years. It's an underwhelming budget. I didn't hear anything about the key issues facing the common people of our country. There was no mention of Manrega. There was no mention or insufficient mention of any steps taken to improve the income of the ordinary person. We have seen far too little from the government when it comes to taking care of the severe income disparities in this country. இன்றைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்றைக்கு தாக்கல் செஞ்சிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிச்சிருக்கு. மூணாவது முறையும் வாக்களித்த மக்களுக்கு இந்த பாஜக கூட்டணி அரசு எந்த நன்மையும் செய்ய தயாராக இல்லை என்பதை இந்த நிதிநிலை அறிக்கை தெளிவாக காட்டுது. ஒன்றிய பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கிற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் நிதியமைச்சர் மறந்துட்டார். தமிழ்நாடு என்ற சொல்ல நிதிநிலை அறிக்கையில் இல்லை, பட்ஜெட்டில் இல்லைன்னு சொல்கிறத விட ஒன்றிய பாஜக ஆட்சியாளரோட சிந்தனை அலையும் செயல் அலையும் தமிழ்நாடு இல்லை. பாரபட்சமும் ஏமாற்றம் தான் இந்த அறிக்கையில் இருக்குது. ஒரு நாட்டோட நிதிநிலை அறிக்கை என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கினதாக இருக்கணும். அந்த வகையில் இந்த நிதி ஒதுக்கீட்டில் நீதி இல்லை, அநீதி தான் அதிகமாக இருக்குது. வருகிற 27ஆம் தேதி பிரதமருடைய தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் நானும் பங்கேற்க திட்டமிட்டிருந்தேன், அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன். ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன். அதை புறக்கணிக்க போகிறேன். வணக்கம், இது கேள்விக்களம். 7வது பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இன்று தாக்கல் செய்திருக்கிறார். 3வது முறையாக ஆட்சி அமைந்த பிறகு தாக்கல் செய்யக்கூடிய இந்த பட்ஜெட் மீது மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்தது. ஏனென்றால் நாடு தழுவிய அளவில் தேர்தல் பிரச்சாரத்தில் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தன, குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன, பல்வேறு பிரச்சனைகள் முன்னுக்கு வந்தன. அவற்றையெல்லாம் தீர்க்கக்கூடிய வகையில் ஒரு ஆவணமாக இந்த பட்ஜெட் இருக்கும். பொதுவாக ஆட்சி அமைந்து நடக்கக்கூடிய முதல் பட்ஜெட் என்பது அடுத்து வரக்கூடிய 5 ஆண்டுகளில் இந்த ஆட்சி எந்த திசையில் செல்லப்போகிறது, எதற்கு முன்னுரிமை தரப்போகிறது என்பதற்கான சுவடுகளை நாம் காணலாம். அப்படித்தான் முதல் 2 முறை ஆட்சி அமைத்த போது அதற்கான திசை வழி என்பது தெரிந்தது. இப்போது அமைந்திருக்கக்கூடிய ஆட்சிக்கு பிறகு முதல் பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்கள் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. முதல் முறையாக வேலை வாய்ப்பு என்கிற சொல் அதிகம் முறை இந்த பட்ஜெட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வேளாண்மைக்கு முன்னுரிமை, பாதுகாப்புத்துறைக்கு முன்னுரிமை தரப்பட்டிருக்கிறது என்று பிரதமர் பாதுகாப்பு அமைச்சர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார்கள். இது பீகார் பட்ஜெட்டா, ஆந்திரா பட்ஜெட்டா, மெஜாரிட்டி இல்லாத இந்த அரசை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய 2 மாநில கட்சிகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு சலுகைகளை வாரி வழங்கக்கூடிய பட்ஜெட்டா என்று பல்வேறு கேள்விகளும் விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன. எம்என்ரகா என்று சொல்லக்கூடிய வேலை உறுதி திட்டம், ஏழைகளுக்கு உதவக்கூடிய திட்டங்கள், கிராமப்புற வளர்ச்சி திட்டம் இல்லை என்பது இன்னொரு குற்றச்சாட்டு. இது முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் நலனை வேண்டுமென்றே புறக்கணித்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய பட்ஜெட்டாக இது இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்.
எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி எந்த திட்டமும் அறிவிக்காதது, தமிழ்நாட்டுக்கு அறிவிக்காதது அரசாங்கத்தினுடைய காழ்ப்புணர்ச்சியை காட்டுகிறது என்று சொல்லியிருக்கிறார். தமிழ்நாடு மட்டும் அல்ல, கேரளா, கர்நாடகா, மேற்கு வங்கம், மகாராஷ்டிரம் போன்ற மாநிலங்களிலும் கூட இந்த எதிர்குரல்கள், விமர்சனங்கள் வருகின்றன. உத்தரப்பிரதேசத்திலும் கூட அகிலேஷ் யாதவ் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது சார்ந்து நாம் பேசப்போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் பொருளாதார அறிஞர், நிபுணர் திரு பேராசிரியர் ஜோதி சிவஞானம் அவர்கள், பட்டய கணக்காளர் திரு ஜி சேகர் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு கனகராஜ் அவர்கள், பாஜகவினுடைய திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்களும், காங்கிரஸ் கட்சியின் ஆனந்த் சீனிவாசன் அவர்களும் இணைய இருக்கிறார்கள். சிறு குறு தொழில் கூட்டமைப்பினுடைய திரு ரகுநாதன் இணைந்திருக்கிறார். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் திரு ஜோதி சிவஞானம் அவர்களுடைய முதற் பார்வையை கேட்க விரும்புகிறேன். இந்த பட்ஜெட் உங்களுக்கு திருப்தி தருதா? இன்னைக்கு இந்தியா எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகள் இந்த பட்ஜெட்டில் இருக்கா? அது இல்லைங்க. அது இந்தியா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைக்கி வேலையில்லா திண்டாட்டம் ஒன்று, கடுமையான விலைவாசி உயர்வு, அதுவும் உணவுப் பொருள்கள் விலைவாசி உயர்வு மிக மோசமாக இருக்குது. அதன் விளைவு நுகர்வு, மக்களுடைய பரந்துபட்ட மக்களுடைய நுகர்வு குறைஞ்சிருக்கு. இப்போ இவங்க ஆய்வறிக்கையில் வளர்ச்சி விகிதம் 8.2% சொல்கிறாங்க. நுகர்வுனுடைய வளர்ச்சி விகிதம் அதில் பாதி தான் இருக்குது. அப்போ எப்படி? அதுதான் அதிகபட்சம். கன்சம்ஷன் இல்லை, சாப்பாடுற பொருளோ மற்ற பொருளோ வாங்கக்கூடிய தன்மை குறைவாக இருக்குது, ஆனால் வளர்ச்சி அதிகம்னு சொல்கிறாங்க. வளர்ச்சி அதிகம், ஏன்னா அதில் 60% இதுதான் இருக்குது, கன்சம்ஷன் தான் இருக்குது. அது பாதியில் தான் வளர்ந்துருக்குது. ஆனால் அதில் இந்த சூழல்கள்லாம் வச்சு நாங்கள் அதை சந்திக்கக்கூடிய அளவுக்கு, அதை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இதில் எதுவும் இல்லை. அதாவது விலைவாசி உயர்வு, வளர்ச்சியின்மை, வேலையின்மை இது இல்லை. ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்னென்னா, இந்த தேர்தலில் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் முக்கியமாக விவாதமாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த வேலையில்லா திண்டாட்டம் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. விலைவாசி உயர்வு, கிராமப்புறத்தில் ஒரு பின்னடைவு, ரொம்ப டிஸ்ட்ரெஸ், ரூரல் டிஸ்ட், இதெல்லாம் தான் இந்த ரிசல்ட்ஸை இவங்க எதிர்பார்த்த 400 கிடைக்கல. அதனால தான் இந்த ஒரு கூட்டாட்சியாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. அது இல்லாமல் இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க, நிறைய வாக்குறுதியெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இதெல்லாம் அடிப்படையில் இந்த பட்ஜெட்டில் ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, ஏதாவது மாற்றம் இருக்கும். இது வரைக்கும் இவங்க 10 ஆண்டுகள் ப்ரெசென்ட் பண்ணிட்டு வந்த பட்ஜெட் மாதிரி இல்லாமல், ஏன்னா அவங்க இந்த 10 ஆண்டுகளில் நலத்திட்டங்களுக்கு, கல்வி, சுகாதாரம், இது மாதிரி மாநிலங்களுக்கு தேவையான நிதிகள்லாம் தொடர்ந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு போக்கு இந்த பட்ஜெட்டில் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு இந்த தேர்தல் முடிவு ஒரு இதை படிப்பினையை சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இன்னொரு ரீசன், கல்வி, சுகாதாரம், அதற்கான நிதி ஒதுக்கீடு, வேலை வாய்ப்புகளை பெருக்குவதற்கான முயற்சி, வறுமை ஒழிப்பு, கிராமங்களுக்கான முன்னுரிமை அப்படின்ற ஒன்று நீங்க அது எதிர்பார்த்தீங்க. ஆமா, சமூக துறைகளுக்கு செலவு செய்வாங்க. ஏன்னா இந்த தேர்தல் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெசேஜை கொடுத்துருக்குன்னு எதிர்பார்த்தோம். அது இல்லைங்கிறது தெளிவாகுது ஒன்று. இன்னொன்று எதிர்பார்த்தோம் என்னன்னா, நான் டேக்ஸ் ரெவென்யூ ஒரு 5 lakhக்கு மேலே அவங்களுக்கு வந்திருக்கு. வரி வருவாய் இல்லாமல் அது டிவிடெண்ட்ஸாகவும், பொதுத்துறை நிறுவனங்கள்லேருந்து டிவிடெண்டாகவும் 5 லட்சம் கோடி. ஆமாம், 5 லட்சம் கோடி. ஆர்பிஐ ஒரு 2.1 லட்சம் 11 லட்சம் கோடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸஸாக ஒரு லாட்ரி மாதிரி தான் இந்த 5 லட்சம் கோடி. ஸோ அட்லீஸ்ட் இந்த 5 லட்சம் கோடியை நுகர்வுக்கு ஒரு ஸ்டிமுலஸ் கொடுக்கறதுக்கு, சாதாரண மக்களுக்கு ஸ்டிமுலஸ் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதெல்லாம் இல்லைங்கிறத உறுதியாக சொல்லிடுச்சு இந்த பட்ஜெட் நம்பர். அது இல்லாமல் அவங்க நாங்கள் செய்ய முடியாதுங்கிற சொன்னதோடு இல்லை, அதை தீர்க்கமாக நேற்று எக்கனாமிக் சர்வேயில் கோடிட்டும் காட்டிட்டாங்க. என்னென்னா, வேலை வாய்ப்புங்கிறது இனிமேல் தனியார் துறையோட பொறுப்பு. தனியார் துறையும் மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து ஒரு 3 பேரும் ஒன்றிணைந்து தான் இதை செய்யணும். அதாவது இந்த பட்ஜெட்டில் எம்ப்ளாயபிலிட்டி, வேலைக்கு போகிறதுக்கான திறனை இளைஞர்களுக்கு வளர்க்குறதுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் தரோம், வேலையை உருவாக்குவதற்கு தனியாருக்கு இன்சென்டிவ்ஸ் தரோம் அப்படின்ற சொற்கள் இருக்கு. இல்லை சொற்கள்லாம் இருக்குது, அறிவிப்பு நிறையா இருக்குது. அது எப்பயுமே இருக்குது. அவங்க கான்கிரீட்டாக இப்போ வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு ஒரே இது அடிப்படையான விஷயம் கல்வி, சுகாதாரம் செலவு பண்ணுறது, ஊரக வளர்ச்சிக்கு செலவு பண்ணுறது இல்லாமல் முதலீட்டுக்கு செலவு பண்ணும். முதலீட்டில் எந்த மாற்றமும் இல்லை. இன்டீரியம் பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்களோ, இடைக்கால பட்ஜெட்டில் 11.1 லட்சம் கோடி சொன்னாங்க, அதே தான். மாநிலங்கள் இதில் முன் வரணும்னு சொல்கிறாங்க. மாநிலங்களுக்கான ஒதுக்கீடை கிட்டத்தட்ட 50,000 கோடிக்கு மேலே குறைச்சிருக்கிறாங்க. ஸோ மாநிலங்கள் ஒதுக்கீட்டை குறைச்சிட்டு மாநிலங்கள் இதை முன்கை எடுக்கணும். அப்புறம் தனியார் சொல்கிறோம், மாநிலங்களுக்கு நாங்கள் தான் அதிகமான தொகையை வரி பகிர்வை தர்றோம், மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டை மோடி அரசு தான் அதிகமாக தந்திருக்கு, காங்கிரஸ் காலத்தில் தரலன்னு சொன்னாங்க.
நீங்க மாற்றி சொல்றீங்களே? இல்லைங்க. இப்போ பட்ஜெட் நம்பரில் நான் சொல்கிறேன். பட்ஜெட் நம்பரில் வந்து குறைச்சிருக்காங்க. அடுத்தது வந்து அந்த நிதி ஒதுக்கீடு நிதிக்குழு கொடுக்கறது, வரி பகிர்வு வந்து நிதிக்குழு கொடுக்கறது, அவங்க கொடுக்குற ஃபார்முலா, அவங்க கொடுக்குற ஃபார்முலா, அதில் இவங்களுக்கு ஒன்றும் ரோல் இல்லை, அது அவங்க வரியே கிடையாது. அதில் 10% குறைச்சிட்டு கொடுக்குறாங்க. 42க்கு பதிலாக 32 தான் கொடுக்குறாங்க. செஸ் சர்ச் சார்ஜ்னு எடுத்துக்கிறாங்க. அதாவது 13வது நிதிக்குழு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதோ அதான் நம்ம இன்னைக்கு வாங்குறோம். 14வது நிதிக்குழு 10% உயர்த்தி கொடுத்தது. அது உயர்த்த கூட இல்லைங்க, திட்டக்குழு மூடுனதுனால அதில் ஸ்டேட் பிளானுக்கு கொடுத்துட்டு இருந்த அசிஸ்டன்ஸ் இல்லாமல் போயிட்டதுனால அதை சரி பண்ணுறதுக்காக 14வது நிதிக்குழு ஸோ அதை வந்து 10% குறைச்சி செஸ்ஸு சர்ச்சார்ஜ்னு வாங்கிட்டு நமக்கு 32% தான் மாநிலங்களுக்கு கிடைக்குது. அது தனி. இப்போ இந்த பட்ஜெட்டில் மற்ற டிரான்ஸ்ஃபரில் வந்து மாநிலங்களுக்கு வந்து ஒரு இங்கே பாருங்கள், இப்போ இந்த ரிவைஸ் நடந்து முடிந்த நிதியாண்டில் 3,24,000 கோடி வந்து பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செஞ்சாங்க. ரிவைஸ்டு பட்ஜெட்டில் அது 2.74 லட்சம் கோடி தான் கொடுத்துருக்காங்க மாநிலங்களுக்கு. ஸோ மாநிலங்களுக்கு குறைச்சி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவங்க கை காட்டக்கூடியது, அதாவது எங்கள்கிட்ட பொறுப்பு இல்லை, இனிமேல் தனியார் துறை தான் வந்து முன்கை எடுக்கணுங்கிற மாதிரி தனியார் துறை வந்து வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கணும், முதலீட்டை இது பண்ணணும், வேலை வாய்ப்பு அவங்க தான் கொடுக்கணுங்கிறாங்க. அதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா தொடர்ந்து தனியார் முதலீடு வந்து கடந்த 10 ஆண்டாக சரிந்து வருது. அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்கோப்பும் இல்லை. இன்னொன்று, அவங்க வந்து அந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் இன்னும் ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகலை. முன்னாடிலாம் நம்ம பேசிகிட்டு இருப்போம் அவங்க முழுமையாக, ஏன்னா பொருள்கள் விற்கல அவங்களுக்கு. சரி, மக்கள்கிட்ட வாங்குற சக்தி இல்லாமல் அவங்களுடைய பொருள்கள் விற்கல. அப்படிங்கும்போது புதுசாக அவங்க முதலீடு பண்ண போகிறதில்ல. ஸோ இதில் அவங்கள கை காட்டுறது, மாநிலங்களை கை காட்டுறது, மாநிலங்களுக்கு நீங்கள் நிதியை குறைச்சதுனால ஏற்கனவே டெஃபிசிட்டில் 10 வருஷத்து இவங்க ஆட்சியின் விளைவு, நிதி குறைந்ததின் விளைவு, அனைத்து மாநிலங்களும் அந்த எஃப்ஆர்பிஎம் டார்கெட்டை 3%க்குள்ளே ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை வச்சுக்கணும்னு சொன்னதும், ரெவென்யூ டெஃபிசிட் 0ல் இருக்கணும்னு சொன்னதும் அத்தனையும் ப்ரீச் பண்ணிட்டாங்க. எல்லாருமே 3%க்கு மேலே இருக்கிறாங்க, நம்மளையும் சேர்த்து. ரெவென்யூ டெஃபிசிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதற்கெல்லாம் காரணம் ஒன்றிய அரசிலிருந்து நிதி வந்து பகிர்றது, மாநிலங்களுக்கு பகிர்றது கடுமையாக குறைஞ்சிருக்கு. சரி, நீங்கள் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் எல்லா மாநிலங்களுக்கும் நிதியை பகிர்ந்து தர்றதுல பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் இன்னொரு புறத்தில் வந்து இன்னைக்கு தாக்கல் செய்திருக்கக்கூடியதில் குறிப்பான திட்டங்கள் பீகாருக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் குறிப்பான திட்டங்களை சொல்கிறாங்க. ஆந்திரா ரீஆர்கனைசேஷன் ஆக்டில் சொன்னதுபடி செய்கிறோன்னு சொன்னாலும் 10 வருஷமாக செய்யாதவங்க, செய்யலன்றதுக்காக போன ஆட்சியையே சந்திரபாபு நாயுடு கவிழ்த்தார். அப்போ கூட அவங்க அறிவிக்கலை, ஆனால் இப்போ அறிவிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கு கொடுக்கறதும் சில மாநிலங்களுக்கு கொடுக்காம போகிறாங்க, வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்கிற குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்கன்னு ஒன்று. இன்னொன்றும் கேட்கணும், முன்னாடிலாம் ஸ்கில் இந்தியா, மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, இப்படி நிறைய இந்தியாஸ் இந்த பட்ஜெட்டில் இருக்கும். பெருசாக இந்த முறை அது மாதிரி இல்லை. ரயில்வே, டிஃபென்ஸ், ஆத்மா நிர்பார், தற்சார்பு, இந்த சொற்கள்லாம் இருக்கும். இப்போ அதுவும் கொஞ்சம் குறைஞ்சது மாதிரி தெரியுது. இது எதை காட்டு? ஏன்னா அதுக்கு எந்த ஒதுக்கீடும் செய்யலை. ரயில்வேக்கு, ரோடுக்கு, போர்ட்டுக்கு, மெட்ரோவுக்கு, இதற்கெல்லாம் வந்து எந்த இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸும் கிடையாது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து அவங்க சொல்கிறது சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ். அது வந்து ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு கூட அவங்க கொடுக்கலாம். அதுக்கு எந்த ஃபார்முலா பேசிஸில் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கங்கிற ஒரு எந்த டீட்டெயில்ஸும் நமக்கு கிடையாது. அதை வந்து சீக்ரெட்டாக வச்சுக்குவாங்க. ஸோ அதனால் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க எந்த அறிவிப்பும் செலவும் அதிகமாக பண்ணல. இன்டீரியமில் சொன்னது தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பீகார், ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட்டில் அவங்க எதுவும் ஒதுக்கீடு செய்யலை. நான் செக் பண்ணி பார்த்தேன். அவங்க வந்து அந்த மல்டிலேட்டரல் ஃபண்டிங் ஏஜென்சி மூலிமா வந்து அவங்களுக்கு கடன் வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. அந்த கடன் அவங்க வாங்கி தராங்களா இல்லை இவங்களை கட்ட சொல்லிவிடுவாங்களா? இவங்கள வாங்கி சொல்கிறது 2021 மெட்ரோவுக்கு பணம் தர்றோம் அப்படின்னு 60,000 கோடி ஸ்கீம், சென்னை மெட்ரோ செகண்ட் எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் அறிவித்தாங்க. ஆனால் அதை கொடுக்கல. அது மாதிரி தான் ஆந்திராவையும் பீகாரையும் இவங்க ஏமாற்ற போகிறாங்கன்னு முதலமைச்சர் சொல்கிறாரு. அது கூட இல்லைங்க, அது கூட சொல்லல. அவங்க மெட்ரோ கொடுக்கறதாவது அவங்க சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்லேருந்து கொடுக்குறாங்க. இவங்க சொல்கிறது வந்து அந்த அமராவதி திட்டத்துக்கும் அந்த பேக்வேர்ட் ரீஜன்ஸுக்கும் அதே மாதிரி இதுக்கு பீகாருக்கு வந்து அந்த மல்டிலேட்டரல் ஃபண்டிங் ஏஜென்சி மூலிமா நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிநாட்டில் கடன் வாங்குறது, வெளிநாட்டு நிறுவனங்கள்ட்ட ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் மாதிரியான நிறுவனங்கள்ல கடன் வாங்கிக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க. சார் எனக்கு புரியல, பட்ஜெட் ஸ்பீச்சில் 23,000 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும், அமராவதி மேம்பாட்டுக்கு அவ்வளோ பணம் தரப்படும், போலாவரம் திட்டத்துக்கு இதை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிலாம் பணத்தை இத்தனாயிரம் கோடி, 23,000 கோடி, 11,000 கோடின்னு ஆந்திரா பீகாருக்கு சொல்கிறாங்க. ஆனால் பட்ஜெட்டுடைய விரிவான அறிக்கையில் அந்த தகவல்களே இல்லைன்றீங்க. இல்லை சார், அதாவது இப்போது விவசாயிகளுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் நாங்கள் கடன் ஒதுக்கீடு செய்கிறோம், கடன் கொடுக்க ஒதுக்கீடு செய்கிறோன்னு ஒரு தடவை அறிவித்தாங்க 2-3 பட்ஜெட்டுக்கு முன்னாடி. அது பட்ஜெட்டில் ₹1 கூட ஒதுக்கீடு கிடையாது. அந்த கடன் வங்கிகள் கொடுக்கும்.
வங்கிகள் கொடுத்து விவசாயி பே பண்ணலன்னா அவங்க வந்து அதை வந்து சப்சிடியை வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த ஒரு சூழல் தான் அது மாதிரி தான் இது வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஃபண்டு கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. பட்ஜெட்டில் வந்து பெரிதாக ஒன்றும், பட் அடிப்படையில் அப்படியே இருந்திருந்தா கூட, அவங்களுக்கு ஒரு ஃபண்டை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதா இருந்தால் கூட பட்ஜெட்டில் அதை பண்ணுறதுங்கிறது தனியாக 2 மாநிலங்களுக்கு, அதுவும் அவங்களோட ஆதரவுனால ஆட்சி அமையுதுங்கிற ஒரு கண்டிஞ்சன்சியில் வந்து இது மாதிரி பண்ணுறதுங்கிறது ஏற்புடையதில்லை, நம்ம கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஏற்புடையதில்லை. ஏன்னா அரசியல் சட்டம் என்ன சொல்லுது, இதை ஒரு ரேஷனலாக ஃபார்முலா பேஸ்டாக தான் வந்து பிரித்து கொடுக்கணுங்கிறதுக்கு தான் வந்து நிதிக்குழு ஏற்படுத்தியிருக்கு. நிதிக்குழுக்கு வெளியே கொடுக்குற அத்தனையுமே வந்து டிஸ்கிரிஷனரி, அதையே நம்ம வந்து விமர்சனம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம் ஆகட்டும், அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபார்முலா இருக்குது, முன்னாடி இருந்தது, இப்போ இல்லை. தேர்தல் வந்தால் அதை அதிகமாக பிரித்து கொடுக்குறாங்க. சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமில் எந்த டீட்டெயிலும் கிடையாது. இப்போ அதையெல்லாம் தாண்டி பட்ஜெட்டில் வந்து நான் அலோகேட் பண்ணுவேங்கிறது, இல்லை ஒரு தனி மாநிலத்துக்கு கொடுப்போங்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரெண்டு. அது வந்து நம்ம கூட்டாட்சிக்கு ஒரு எதிரான மற்ற ஒரு நிர்பந்தத்தில் ஆட்சி செய்கிறார். இந்த ஆட்சிக்கு பெரும்பான்மை இல்லை, கூட்டணி கட்சிகளை தாஜா செய்தோ திருப்திப்படுத்தி ஆட்சி செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறாங்க. அது பட்ஜெட்ல வெளிப்படுது, அப்படி பார்க்க முடியாது. அதை நீங்க அரசியல் அது ஒரு பொலிட்டிக்கலா ஒரு கோலிஷன் கம்பல்ஷன்ஸ் பார்க்க முடியாது. இல்ல அதை நீங்க அரசியல் ரீதியா வந்து நெகோஷியேட் பண்ணுங்க. பொலிட்டிக்கலா அந்த கண்டிஜென்சியை நீங்க நெகோஷியேட் பண்ணுங்க. இப்போ நான் சும்மா ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு கேட்குறேன், இவங்க 2 பேர் வித்ட்ரா பண்ணிடுறாங்க அவங்க ஆதரவை, ஏதோ ஒரு கண்டிஷன்ஸில், ஏதோ ஒரு எமர்ஜென்சியில் வித்ட்ரா பண்ணுறாங்க. நாளைக்கு வேற ஒரு கட்சிகளையோ இல்லை இன்னொரு மாநிலமோ ஆதரவு தருதுன்னு வச்சுங்க, அவங்க இதே மாதிரி கேட்டால் செய்வீங்களா? ஸோ இப்படியே வந்து பட்ஜெட்டுங்கிறது வந்து உங்கள் பொலிட்டிக்கல் சஸ்டைனன்ஸுக்கு வந்து அது நீங்கள் யூஸ் பண்ண முடியுமா? அரசியல் ஜீவிதத்துக்கான இன்சூரன்ஸாக இதை அதை எப்படி பட்ஜெட்டை யூஸ் பண்ண மற்றவங்களுடைய கருத்து? ஏன்னா அது எல்லா மாநிலத்திலிருந்து மக்கள் கொடுக்கக்கூடிய வரிப்பணத்தில் நீங்கள் அந்த செலவு செய்கிறீங்க. அனைத்து மாநிலங்களுக்கு அது சமமாக ஃபேராக தானே அதை செய்ய முடியும். ஒரு சில மாநிலங்கள் உங்கள் நலத்துக்காக அதை செய்ய முடியுமாங்கிறது ஃபேர்னஸ் இல்லைன்றீங்க. சரி, திரு ஜி சேகர், உங்கள் கோணம் வேகம். அதாவது 11வது ஆண்டு பிஜேபி கவர்மெண்ட்டோட ஆட்சி, இது 3வது டேர்ம்னு சொன்னால் கூட 11வது ஆண்டு ஆட்சி. இன்றைய நிதி சூழலில் இதை விட பெஸ்ட் பட்ஜெட் கொடுக்க முடியாது. இதுதான் என்னுடைய கருத்து. இன்னைக்கு நீங்கள் பட்ஜெட்டில் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 48 லட்சம் கோடி. இன்றைய நிதி சூழல் சொல்றீங்களா? என்ன சார் அர்த்தம்? 10 வருஷம் பிஜேபி ஆட்சி, பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா முன்னாடி இருந்த ஆட்சி திவாலாக்கி, இன்றைய நிதி சூழல் பேரலைசிஸ் ஆயிடுச்சு, வளர்ச்சியை குன்ற செய்துட்டாங்க, கடனை வாங்கி வச்சிட்டாங்க, நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம். மிஸ்டர் குணா, முதல்ல நீங்க பட்ஜெட்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. ஒரு நாட்டுடைய வருமானத்தை ஒரு நாட்டுடைய வருமானத்தை அதற்கு எங்கேந்தெல்லாம் வருமானம் வருது, அதை எப்படி எதற்கு பிரித்து கொடுக்கப்படுகிறது. இது வந்து அது அலாவுதீன் அற்புத விளக்கு கிடையாது, அப்படி பூதம் தேய்ச்சி விட்ட மாதிரி ஏதோ வந்து வருவதற்கு. இந்த நாட்டில் இத்தனை பேரிட்டேந்து நேரடி வரி இவ்வளவு வருது. இது வந்து ஏதோ மறைச்சு சொல்றது இல்லை, பார்லிமெண்ட்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. எனக்கு முன்னாடி பேசின நண்பர் சொன்னார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எதுவுமே கொடுக்கலங்கிறார். அப்போ அவர் பட்ஜெட்டே படிக்கலன்னு அர்த்தம். தேர் இஸ் எ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் அவுட்லே. கவர்மெண்டோட டைரக்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 11,11,111 கோடி, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 3,90,000 கோடி, 15 லட்சம் கோடி இன்டீரியர் பட்ஜெட்ல சொன்னதுதான் அது. சார், அலாவுதீன் அற்புத விளக்குல இருந்து ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும் அலோகேஷன் வருது, சென்னை மெட்ரோவுக்கு வர மாட்டேங்குது, அசாமுக்கு வெள்ளத்துக்கு பணம் வருது, தமிழ்நாட்டுக்கு வர மாட்டேங்குது. முன்னாடி சொன்னீங்க, இருங்க, தமிழ்நாட்டுக்கு நீங்க ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு 60,000 கோடி தரேன் நாங்க தரேன். மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கு இன்னைக்கு இவ்வளவு ஃபாஸ்டா சென்னையில நடந்துட்டு இருக்குன்னா அந்த 60,000 கோடி சென்ட்ரல் கவர்மெண்டோட கேரண்டீடு லோன் இல்ல, கொடுக்கல, ஒரு ரூபாய் கூட கொடுக்கல. போய் சொல்ல கூடாது, ஒரு ரூபாய் கூட கொடுக்கல. முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு, நீங்க போய் சென்ட்ரல் தரல, எங்க தலையில சுமத்திட்டீங்க, அந்த காசைய நாங்க போட்டு இத சமாளிச்சிட்டோம்னு சொல்றாங்க. சார் நான் எந்த தலைவரையும் கேட்க விரும்பல சார். சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் இஸ் தி லிமிடெட் கம்பெனி. போய் 100 ரூபாய் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ்ல பணத்தை கட்டி அதோட பேலன்ஸ் ஷீட் எடுத்து பாருங்க.
ஜப்பான் கவர்மெண்டோட இதோட லோன் வந்து 60,000 கோடி 0.8%ல 45 வருஷத்துக்கு ரீபேமெண்ட், 15 வருஷத்துக்கு மானிட்டரியம், சென்ட்ரல் கவர்மெண்டோட கேரண்டி. சார் நீங்க சென்ட்ரல் வந்து அரசாங்கத்தோட கவர்மெண்டோட 100 ரூபாய் கட்டறதுக்கு உங்களுக்கு முடியுமா? எழுதி இருக்கிறது தவிர ஒரு நயா பைசா கூட வரல. 100 ரூபாய் உங்களுக்கு கட்டணும்னா போய் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. 100 ரூபாய் ஸ்டேட்மென்ட்லாம் எடுத்து பார்க்க வேண்டாம் சார், வரல. நீங்க இருந்தா எடுத்து கொடுங்க, நீங்க இருந்தா எடுத்து கொடுங்க. இல்ல நான் எடுத்து கொடுக்க வேண்டாம். தமிழ்நாட்டு எம்பிக்கள், தமிழ்நாட்டோட முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய நிதி அமைச்சர் தொடர்ந்து சொல்றாங்க நீங்க கமிட் பண்ண காசை கொடுக்கல, இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து பண்ற ஜாயிண்ட் வெஞ்சர். ஒரு எம்டிஏ சேர்மன் அப்பாயின்ட் பண்ணா கூட யூனியன் கவர்மெண்ட் தான் அப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு. ஆனால் சொன்ன காசை தரல. 5 மெட்ரோவுக்கு கொடுத்த ஒன்றிய அரசு, சென்னையோடு சேர்த்து 5 மாநிலங்களுக்கு மெட்ரோவுக்கு கொடுத்த ஒன்றிய அரசு சென்னைக்கு கமிட் பண்ண பணத்தை ரிலீஸ் பண்ணல, கொடுக்கலன்றதான குற்றச்சாட்டு. இதுவரை யூனியன் கவர்மெண்ட்ல மறுக்கவே இல்லையா சார்? சார் நீங்க குற்றச்சாட்டு, அதாவது நீங்க என்ன சொல்லுவீங்க, நீங்க குற்றச்சாட்டு வந்து மக்களுக்கு புரியலங்கிறதுனால நீங்க உங்க ஊடகத்துல சொல்லிடுவீங்க. 60,000 கோடி வராங்க இன்னைக்கு ப்ராஜெக்ட். தமிழ்நாடு அரசு பொய் சொல்லுதுன்றீங்க. ஆமா, ஜப்பான் கவர்மெண்ட் மூலமா வந்திருக்கு, ஜப்பானுடைய பேங்க் மூலமா வந்திருக்கு. அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் நடக்குது. அதனால தான் இன்னைக்கு ப்ராஜெக்ட் நடக்குது. ப்ராஜெக்ட் அவங்க காசுல நடக்கல. நீங்க போய் கூடுதலா அதுக்கு ஒதுக்கீடு பண்ணி இருக்கு. அது வந்தா அதை எடுத்துக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்டோட பணம் கிடையாதுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கிடையாது. நீங்க இந்த 100 ரூபாய் கட்டி எடுத்து வாங்குனீங்க டாக்குமெண்ட் காமிங்க. நீங்க இந்த 100 ரூபாய் கட்டி வாங்குன டாக்குமெண்ட்ல இருந்து அதை போய் பாருங்க சார். சார் 100 ரூபாய் எனக்கு இல்லைன்னு தெரியும், நான் ஏன் எடுத்து பார்க்கணும்? சார் 1 ரூபாய் கட்டி ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் யூனியன் கவர்மெண்ட்ல காசு டீடைல் வாங்கி இருக்கார் சார். 5 மெட்ரோவுக்கு எவ்வளவு காசு ஒதுக்குனீங்கன்னு சொன்னா சென்னை மெட்ரோவுக்கு ஒதுக்கலன்னு அமலப்படுத்தி இருக்காரு. ஒரு ஆர்டிஐ ரிப்ளைல கொடுத்திருக்காரு. அடுத்த பாயிண்ட்க்கு போவோம் வாங்க. ஜப்பான் எண் கொடுக்கப்பட்ட லோன் சார் ஆந்திராவுக்கு கேரண்டி கொடுக்கணும் சார். இவங்க பண்ணல சார், இன்னைக்கு வரல சார், அவ்வளவுதான். வேணா அதை மக்கள் முடிவு பண்ணட்டும், நாளைக்கு வேணா எடுத்து போடட்டும். அது வராம எங்க சார் ப்ராஜெக்ட் நடக்குது? போய் கேளுங்க சார். அவங்க வராம இன்னைக்கு எங்க சார் சென்னையில ப்ராஜெக்ட் நடக்குது? தமிழ்நாடு அரசாங்கம் ஏங்க ஒன்றிய அரசு மாதிரி தமிழ்நாடு அரசு பொறுப்பு இல்லாம நடந்துக்க முடியாது. ஒன்றிய அரசு மாதிரி தமிழ்நாடு அரசு பொறுப்பு இல்லாம நடந்துட்டா மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் இன்னும் 10 வருஷம் ஆகும். சார் கமிட் பண்ணதுபடி நடத்துறதுக்காக நடத்திட்டு இருக்காங்க. கேரண்டில நடந்துட்டு இருக்கறனால தான் சார் இவ்வளவு ப்ராஜெக்ட் வேகமா போயிட்டு இருக்கு. மத்திய அரசோட கேரண்டில வந்த லோன்ல தான் சார் இந்த ப்ராஜெக்ட்டே போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் பட்ஜெட்ல சொல்லுங்க சார், மொத்தமே மத்திய அரசு சொல்லுங்க சார். இப்போ என்ன இருக்கு? பொய் தானே சொல்றீங்க, தாராளமா சொல்லுவீங்க. மொத்தமும் ஒன்றிய அரசு தான் கொடுத்துருக்கு. இல்ல நாங்க பொய் சொல்லல, நீங்க எடுத்து பாருங்க. நாங்க எங்க இருக்குன்னு ஸ்டேட்மென்ட் இருக்குன்னு சொல்றேன் சார். அதாவது பார்லிமென்ட்ல முந்தா நாள் சார் வில்சன் பேசினார் சார். அந்த பாயிண்ட் சொல்றேன் கேளுங்க. சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் இனாகுரேட்டட் பை தி ஹோம் மினிஸ்டர் இன் 2020 with a projected cost of 63,000 crore has been pending for the clearance for approval of the cabinet committee on economic affairs. For the last 3 years, it is through the law. Cabinet committee on economic affairs, பொருளாதார விவகாரங்களுக்கான கேபினட் குழு இன்னும் 3 வருஷமா இதுக்கான கிளியரன்ஸே கொடுக்கல. சார் பார்லிமென்ட்ல ஃப்ளோர் ஆஃப் தி ஹவுஸ் சொல்லி இருக்காரு. அத மறுக்க சொல்லுங்க. அடுத்த பாயிண்ட்க்கு போங்க. சார் இந்தியன் கவர்மெண்டோட கேரண்டில அந்த லோன் வந்தாச்சு சார். அந்த லோன் வந்துதா சார் இந்த ப்ராஜெக்ட் வேகமா சார். மொத்த காசுமே யூனியன் கவர்மெண்ட் தான் சார் போறது இல்ல. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒண்ணுமே கொடுக்கல. விடுங்க, அடுத்த பாயிண்ட். இல்ல அவர் சொல்றாரு அவங்க கொடுத்த கேரண்டில நம்ம லோன் வாங்கி லோனை அடைக்க போறது மாநில அரசு சார். அந்த கேரண்டியா மெட்ரோ ரயில் மாநில அரசு கிடையாது. சாரி சார், மாநில அரசு கிடையாது. லோன் வாங்க மாநில அரசு அடுத்த பாயிண்ட் போங்க சார். கேபினட் கமிட்டி ஆன் எகனாமிக் அஃபேர்ஸ் அதுக்கான கிளியரன்ஸ் கொடுக்கல. சார் முதல்ல ஒரு கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி தமிழ்நாட்டு எம்பிக்கள் பார்லிமென்ட்ல கரடியா கத்திட்டு இருக்காங்க. இன்னமும் தரல. தமிழ்நாடு எம்பிக்கள் முதல்ல இந்த கேளுக்க சொல்லுங்க. நான் இங்க பாருங்க மிஸ்டர் குணா, இங்க பாருங்க மிஸ்டர் சேகர், பேசணும்ங்கிறதுக்காக பேசக்கூடாது. நீங்க பேசணும்ன்றதுக்காக பேசக்கூடாது. This is applicable to all. நீங்க தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக தொடர்ந்து சொல்லிட்டு நான் கேட்கிறேன், சென்னைக்கு வர்ற யூனியன் பினான்ஸ் மினிஸ்டரோ அல்லது அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டரோ இந்த திட்டத்தை தொடங்கி வச்ச ஹோம் மினிஸ்டரோ இதுவரையிலும் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரோட அக்யூசேஷனை ஒரு லைன் மறுத்து இருக்காங்களா? You are not an authority. I am not an authority. Sir, Chief Minister is leveling an accusation. Union government officially deny பண்ணிருக்காங்களா? Clarify பண்ணிருக்காங்களா? இன்னைக்கு கூட முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு எங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு கொடுக்காதது மாதிரி
ஆந்திராவுக்கும் கொடுக்காம போனாலும் போவாங்கன்னு அதை சேர்த்தான் சொல்லியிருக்காரு. பார்லிமெண்ட்டில் பேசியிருக்காங்க. இதுவரை ஒரு பைசாவும் இல்லை. சேகர் சார் மாதிரி இதை நம்பிக்கிட்டே இருக்கவங்க இருக்காங்கல்ல, அந்த நம்பிக்கையில் இருக்கவங்களுக்காக சேகர் சார் சொல்றாரு. உண்மை அது சார். இதெல்லாம் நம்பிக்கை இல்லை சார், இது நடைமுறை. பட்ஜெட்டுக்குள்ள போவோம். இது நடைமுறை சார். போங்க கேளுங்க. நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்க? அடுத்த கேள்வி கேட்குறேன். நீங்களே சொல்லுங்க. இந்த பட்ஜெட்டை மாதிரி பிரமாதமான பட்ஜெட் இல்லைன்றீங்க, எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்டை 5.9லேருந்து 5.6 குறைச்சி இன்னைக்கு 4.9க்கு கொண்டு வந்துட்டாங்க. 4.5% கொண்டு வரேங்கிறத கொண்டு போட்டாங்க. ரெவென்யூ டெபிசிட் குறைஞ்சிருக்கு. மாநிலங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலனாங்க. சென்ற 2022-23ங்களுக்கு மாநிலங்களுக்கு 9 லட்சம் கோடி பிரித்து கொடுக்கப்பட்டது. 23-24 11,10,000 கோடிக்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. இந்த பட்ஜெட்டில் வந்து உங்களுக்கு 12,48,000 கோடி டாக்ஸ் பிரித்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்குடைய வருமானத்தில் 38 லட்சம் கோடி எஸ்டிமேட் பண்ணதில் டாக்ஸில் மாநிலங்களுக்கு 12 லட்சம். அவர் எனக்கு முன்னாடி பேசின சொன்னார் எனக்கு ஒன்றுமே கொடுக்கலன்னு. போன வருஷத்தை விட 11,26,000 கோடி எங்க 12,48,000 கோடி 10% கூட போட்டு தான் அலோகேட் பண்ணியிருக்கு பட்ஜெட்ல. இது வந்து நடக்குது. 16 லட்சம் கோடி கடன். சொல்லுங்க சார். அதாவது டிஃபென்ஸ் இருங்க, ரயில்வேல ஒண்ணுமே சொல்லேங்கறாரு. ரயில்வே சார் பேசுங்க சார். இந்த டாக்குமெண்ட் இருக்கு சார். 1600 பக்கம் டாக்குமெண்ட் கொடுக்கலன்னு நான் சொல்லல. நீங்க இந்த 1600 பக்கம் டாக்குமெண்ட் படிங்க சார். 1600 பக்கம் டாக்குமெண்ட் படிங்க சார். டாக்ஸ் ரெவென்யூல டெவல்யூஷன் 1600 பக்கம் டாக்குமெண்ட் படிங்க சார். 42 வந்து நிதி குழு ஒதுக்கி இருக்கு. ஆனா டெவல்யூஷன்ல கிராஸ் டாக்ஸ் ரெவென்யூல நிதி குழு எங்க சார் ஒதுக்கிது? ஷேர்ஸ் டு ஸ்டேட்ஸ் வந்து 32% இப்போ உள்ள பட்ஜெட் நம்பர் வச்சு நிதி குழு எங்க சார் ஒதுக்கிது? அவங்க படத்தையே ஒதுக்கினாங்க. இருங்க, நிதிக்குழு எங்கேருந்து ஒதுக்கினாங்க? மத்திய அரசோட வரிக்கு இவ்வளவு பிரிச்சு கொடுக்கறோம்னு ஒதுக்கினாங்க. வரி அரசோட வரி எங்க இருந்து சார் வருது? மத்திய அரசோட வரி வந்து எங்க இருந்து வருது? மாநிலங்களிலிருந்து வார்த்தை ஜாலங்களை சொல்லி மக்களை ஏமாத்தாதீங்க. எல்லா மாநிலங்களிலிருந்து தான வருது. வார்த்தை ஜாலங்களை சொல்லி மக்களை ஏமாத்தாதீங்க சார். இல்ல தனியா மத்திய அரசு பாமர மக்களை வார்த்தை ஜாலங்களால ஏமாத்தாதீங்க சார். மக்கள் பாமரமாலாம் இல்ல. இப்ப நீங்க சொன்னது என்ன கேக்குறாங்க? இல்ல மத்திய அரசுக்கு தனியா வரி ரயில்வேக்கு ஒண்ணு பண்ணலங்கறீங்க. மாநிலங்களிலிருந்து இருந்து வரி வருதா? மத்திய அரசுக்கு தனியா எங்கயாவது வரி வருதா? சார் மாநில வரி மக்கள் வரி இல்ல, மக்கள் குறுக்கிற வரி. எல்லா மாநிலங்களுக்கும் வரதானே மத்திய அரசு. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வரி கட்டுது சார். டிஎம்கே கட்சியா வரி கட்டுது. இந்தியால எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வரி கட்டல சார். சார் இந்தியால அது பாஜக அரசா இருக்கட்டும் காங்கிரஸ் அரசா இருக்கட்டும் எந்த அரசியல் கட்சியும் வரி கட்டல சார். இந்திய குடிமக்கள் கட்டுற வரி பணம் சார். தமிழ்நாடு மக்கள் இல்ல, ஆந்திரா மக்கள் இல்ல, கர்நாடக மக்கள் இல்ல. அதேதான் இந்திய மக்கள் கொடுக்கிற வரி இல்ல. கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற பிசிசிஐயும் வரி கட்டுறது இல்ல. எந்த கட்சியுமே கட்டுறது இல்ல நான் சொல்றேன். அதான் எந்த கட்சியுமே வரி கட்டுறது இல்ல. 10,000 கோடி 20,000 கோடி சம்பாதிக்கிற கிரிக்கெட் வாரியம் கூட கட்டுறது இல்ல சார். அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க இந்த அரசாங்கத்துல. அடுத்த பாயிண்ட் வாங்க. எப்படி சட்டம் சார்? இருங்க, நான் சொல்லிட்டே தானே இருக்கேன். அதுல 15 லட்சம் கோடிக்கு உங்களுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், 2,72,000 கோடிக்கு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோட்ஸ், ரயில்வேக்கு கிட்டத்தட்ட 2,52,000 கோடி, டிஃபென்ஸ் கேபிட்டல்லேக்கு 1,72,000 கோடி, எஜுகேஷனுக்கு ஒண்ணுமே இல்லைன்னாங்க. போய் பாருங்க, ஸ்கூல் எஜுகேஷனுக்கு 72,000 கோடி, ஹையர் எஜுகேஷனுக்கு 43,000 கோடி, 1,21,000 கோடி. சார் குறையுது சார். பட்ஜெட்ல வந்து அக்ரிகல்ச்சர் 34 டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஸ்பேஸ் இருக்கு, இரிகேஷன் இருக்கு, டிஃபென்ஸ் இருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏதோ ஒரு அலோகேஷன் இருந்துட்டு இருக்கும். எதுத்தாப்புல ஜீரோன்லாம் இருக்காது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எவ்வளவு அதிகம் ஒதுக்கியிருக்காங்க. இங்க பாருங்க, புதிதாக வேலைகளை உருவாக்க என்ன பண்ணாங்க, வறுமையை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, ஏழைகளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க. இப்ப கேட்டிங்களா? வருமான வரி கேட்டிங்களா? இந்த கேள்விக்கு வரேன். இந்த கேள்விக்கு வரேன். இது வரி போட்டுருக்காங்க, ஏழைகள் மேல வரி போடுறாங்க. இதெல்லாம் தான் சார். ஒரு நிமிஷம் இருங்க. ரகுநந்தன் புதிதாக வேலைக்கு பாயிண்ட கேட்டு வந்துற ஒரே நிமிஷம். இருங்க. ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல விடுங்க சார். ரகுநந்தன் கேள்விக்கு பதில் சொல்ல விடுங்க சார். சுருக்கமா உங்க பாயிண்ட் சொல்லுங்க. உங்க வியூ சொல்லுங்க. வணக்கம் குணா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல 2 விஷயத்தை தொட்டிருக்காங்க. இன்டென்ஷன் சீம்ஸ் டு பி குட், பட் த கண்டென்ட்ஸ் ஆர் நாட் கோயிங் டு அச்சீவ் த ரிசல்ட். என்னன்னு பாருங்க. ஒன்னு வந்து வேலை இன்மை, வேலை இழப்பு, வேலை குறைப்பு, அதை பற்றிய ஒரு கருத்து. இன்னொன்னு வந்து சிறு குறு தொழில் வளர்ச்சி. இதுவரை 5 பட்ஜெட்
நிதி அமைச்சர் பிரசன்ட் பண்ணதுல 5 முறையுமே 2 இதுல குறியா இருந்தாங்க. ஒண்ணு வந்து மத்திய அரசினுடைய வருமானம், இரண்டாவது வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய லாபம். இந்த இரண்டுமே அச்சீவ் பண்ணப்பட்டது. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி 2 லட்சம் கோடி. இன்றைக்கு தனிநபர் வரி வருமானம் கார்ப்பரேட் வருமானத்தை விட அதிகமாகிவிட்டது. பங்கு சந்தை உச்சத்தை தொட்டுவிட்டது. கார்ப்பரேட் நிறுவனங்களின் வருமானம் ப்ராஃபிட் இந்த பேலன்ஸ் ஷீட் மிக அதிகமாகிவிட்டது. அப்ப அவர்கள் இருவருமே சந்தோஷம் ஆயிட்டாங்க. கஷ்டப்பட்டவர்கள், நடுத்தர மக்களும், வேலை இழந்தவர்களும், படித்து முடித்து வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இளைஞர்களும், சிறு குறு தொழில் முனைவர்கள் தான். இந்த பட்ஜெட் வேறு வழி இல்லாமல் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அனைவருக்கும் இருந்தது. ஆனால் இன்றைய பட்ஜெட்டிலே அவர்கள் இதை பற்றி அதிகமாக பேசியிருந்தாலும் அவர்கள் கொடுத்த தீர்வுகள் இதை நோக்கி இல்லை. இந்த முறையுமே எம்எஸ்எம்இ என்ற பெயரிலே மறுபடியும் கார்ப்பரேட்டை சார்ந்துதான் இந்த பட்ஜெட் இருந்திருக்கிறது. இப்ப வேலை வாய்ப்பை பற்றி எடுத்துக்கொள்வோம். வேலை வாய்ப்புல அவங்க சொல்லி இருக்கிறது 3 தான். ஒன்னு வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு இன்சென்டிவ்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த எம்ப்ளாய்மெண்ட் பேஸ்டு இன்சென்டிவ்ல இபிஎஃப்ஓ ஓட லிங்க் பண்றாங்க. இபிஎஃப்ஓன்றது ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட். பொதுவாக இருக்கிறது இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டை தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டை கொடுக்கிறது சிறு குறு நடுத்தர தொழில்கள் தான். அவர்கள் பெரும்பாலானவர்கள் இபிஎஃப்ஓனுடைய நெட்டிலேயே வரமாட்டாங்க. இரண்டாவதாக அவங்க கொடுக்கிறது வந்து இந்த ஜாப் விஷயத்துல 1 கோடி பேருக்கு இன்டர்ன்ஷிப் 5000 ரூபாய் கொடுக்கிறோம்ன்றது. இது வந்து ஒரு 500 பெரிய கம்பெனியில இவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் வழங்க முடியும்ன்றாங்க. அந்த 1 கோடி வந்து 5 வருடங்களா அல்லது ஆண்டுக்கு ஆண்டான்றதை இன்னும் தெளிவுபடுத்த விரும்பல. பட் இருந்தாலும் தேர்தல் அறிக்கையில தானே சார் 5 வருஷத்துக்கு சொல்லுவாங்க, பட்ஜெட்ல சொல்றது 1 வருஷத்துக்கு தானே? இல்ல, அப்படி இல்ல. எல்லாம் நிறைய திட்டங்கள் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் செயல்படுத்தப்படும் தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஒரே ஆண்டுல இது முடிக்கப்படும்ன்றத எந்த இடத்துலயும் பட்ஜெட்ல சொல்லல. வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் டீடைல்ஸ்ல. இப்ப இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் ஹப் எடுத்துக்கங்க, இண்டஸ்ட்ரியல் பார்க் எடுத்துக்கங்க, இன்சென்டிவ் ஃபார் எம்ப்ளாயர்ஸ் எடுத்துக்கங்க. இது அனைத்துமே கார்ப்பரேட்டை சேர்ந்ததாக இருக்கு. எதை மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்றேன். சிறு குறு தொழில்கள்ல நாங்க கேட்டது என்ன? தனியான ஒரு வங்கி, 2 கோடி வரைக்கும் லோன் கொடுக்கிறதுக்கு தனியான வங்கி அமைப்பு, உடனடியாக பரிசீலித்து ஒரு 5 நாட்களுக்குள்ள லோனை கொடுக்கணும். வட்டி விகிதத்தை இவர்களுக்காக குறைக்க வேண்டும். தொழில் செய்து நலிந்து விட்டவர்கள் அந்த தொழிலை மூடிவிட்டு வேறு தொழிலுக்கு மாறுவதற்கு உண்டான ஈஸ் ஆஃப் க்ளோசிங்க கொடுக்கணும். ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை கொடுங்க. மூலப்பொருட்களின் விலை அதிகமாயிருச்சு. இப்ப தொழில் முனைவர்கள் எல்லாம் உழைத்து அரசுக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தான் லாபத்தை சம்பாதித்து கொடுக்கிறார்களே தவிர அவர்கள் கையில் பணம் இல்லை. ஆகவே மூலப்பொருட்களை வழங்குவதற்கு ரேஷன் ஷாப்பை கொண்டு வாங்க. ஜிஎஸ்டி ரேட்டை ரெகுலரைஸ் பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க. எங்களுடைய பொருள் காம்படிட்டிவா விற்பதற்கு உண்டான வழிமுறைகளை செய்து கொடுங்க. எக்ஸ்போர்ட்ல மார்க்கெட் குறைஞ்சு போயிடுத்து, டிமாண்ட் குறைஞ்சு போயிடுத்து. எங்களுடைய ப்ரொடக்ஷன் இயங்க வேண்டும் என்றால் ஆர்டர் வேண்டும். ப்ரொடக்ஷன் இயங்கினால் தான். இதெல்லாம் பட்ஜெட்ல ஒன்றும் அட்ரஸ் பண்ணலையா? இதற்கெல்லாம் பட்ஜெட்ல தீர்வு வரலையா உங்க கோரிக்கைக்கு? இதை பற்றிய அறிவிப்புகளோ இதை பற்றிய தொடுதலோ எந்த இடத்துலயுமே இந்த பட்ஜெட்ல இல்ல. ஐடில 45 நாட்களுக்குள்ள எம்எஸ்எம்இக்கு பணத்தை கொடுக்கணும்ன்ற ஒரு ஆக்ட கொண்டு வந்தாங்க. ஆனால் அது எதிர்வினை ஆற்றியது. எம்எஸ்எம்இ விட்டு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அந்த ஆக்ட திரும்ப பெற்று மாற்றி அமைங்கன்னு கேள்வி கேட்டோம். அதுவும் வரவில்லை. ரிசர்வேஷன் பண்ணுங்க ப்ராடக்ட்ஸ் எம்எஸ்எம்இக்கு. நன்றி. மற்ற 2 விருந்தினர்கள்ட்ட போணும். நன்றி சார். திரு கனகராஜ். அது சார் சொன்னார் ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைச்சிட்டோம் போயிட்டோம்னு சொல்லி. சிவஞானம் சார் ஆரம்பிக்கும் போதே சொன்னார் 2,11,000 கோடி ஆர்பிஐ கொடுத்த பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை பொதுமக்களுக்கு செலவழிக்காமல் ஏற்கனவே வாங்கின 155 லட்சம் கோடியில் இதை குறைச்சிட்டோன்னு பேசுகிறதெல்லாம் இருக்குல்ல, அது பெருமை கிடையாது. நான் அதுக்குள்ளே அது ஒரு பக்கத்தில் இருக்கும். மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டோம், நிறையா டேக்ஸ் கொடுத்துருக்கோம், பிரித்து கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நான் ஒன்றே மட்டும் சொல்கிறேன், இது எப்படிப்பட்ட அரசாங்கம் என்று அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்னு. இந்த 10 வருஷத்தில் 17,46,000 கோடி பெருமுதலாளிகளுக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. இந்த இதில் ஃபாரின் கார்ப்பரேட் கம்பெனிக்கு 5% வரி குறைச்சிருக்காங்க.
பட்டினி குறியீட்டில் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பட்டினி குறியீட்டில் 2022 104வது இடம், 2023 107வது இடம். சார் சொன்னார்ல இன்றைய நிதிச்சூழல், இன்றைய 2024 நிதிச்சூழலில் 111வது இடம். இப்படி பட்டினி குறியீட்டில் அதல பாதாளத்துக்கு போய்கொண்டே இருக்கிறோம். இரவில் 19 கோடி பேர் சாப்பாடு இல்லாமல் போகிறாங்க, பட்னியாக தூங்குறாங்க. 15 வயசுலேருந்து 49 வயசுக்கு உள்ள பெண்கள் இரத்த சோகையாக இருந்தது 2015-16 53%, 19-21 58%. ஊட்டச்சத்து குறைவாக 1/3 இருக்கிறார்கள். 17 பேர் வயசுக்கு தகுந்த உயரம் இல்லை, 17%, 18% எடைக்கு வயசுக்கு தகுந்த எடை இல்லை. இந்த காலத்தில் உணவு மானியத்தை என்ன சொல்லலாம்? சார் சொன்னார் கன்சம்ஷன் குறைஞ்சிருக்குன்னு. 2022-23 உணவு மானியம் 272 கோடி, 24-25 205 கோடி. எத்தனை கோடி கம்மி? 67 கோடி. நீங்கள் லட்சம் கோடியில் கார்ப்பரேட்டுக்கு தள்ளுபடி பண்ணிட்டு ஆர்பிஐயில் இருந்து வர கடனை அதுக்கு கொடுத்துட்டு 67 கோடி சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற பருக்கைக்கு ஒவ்வொரு பருக்கைக்கும் 5% ஜிஎஸ்டி போட்டு வருஷம் குறைக்கிறீங்களா? அது என்ன நியாயம்? விவசாயம் தான் உயிர் நாடின்னு சொல்லிட்டு 22-23 251 கோடி உரமானியம், இந்த வருஷம் 164 கோடி உரமானியம். போன வருஷம் 189 கோடிக்கு மாற்றிட்டு 25 கோடி இந்த தடவை குறை. இது எந்த வகையில் நியாயம்? கிராமப்புறத்தில் இருக்கிறவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை. 100 நாள் வேலையை கொண்டு வந்தாங்க. 2022-23 98,000 கோடி, போன ஆண்டு 86,000 கோடி. இந்த வருஷம் அதே அலோகேஷன் தான். போன வருஷம் 60,000 கோடினாங்க, அப்புறம் ஆக்சுவலாக செலவு 86,000 கோடி. போன பட்ஜெட்ல இருந்து இந்த பட்ஜெட்ல வந்து பாலிசி ஷிஃப்ட்னு ஏதாவது இருக்கா? இந்த தேர்தலுக்கு பிறகு வர்றதுல ப்ரையாரிட்டிஸ் எதுவும் மாறி இருக்கா? ப்ரையாரிட்டிஸ் எதுவுமே மாறல. இன்ஃபேக்ட் அவங்க ஏற்கனவே போன வழியில் ரொம்ப தீவிரமாக போயிருக்காங்க. எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்கோன்னா, இந்த ஸ்கில் இந்தியான்னு கொண்டு வந்தாங்கல்ல, ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு தானே கொண்டு வந்தீங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரின்னு ஒன்று கொண்டு வந்தீங்கல்ல, அது இருக்கா இல்லை எங்கேயாவது குப்பை தொட்டியில் கிடக்கா? இப்போ புதுசாக ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு நான் கார்ப்பரேட்டுக்கு கொடுக்குறேன், போகிறவனுக்கு 5,000 ரூபா கொடுப்பேன். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் சார், எனக்கு தெரியல, 5 கோடி பேரை நான் 5 வருஷத்துக்குன்னே வச்சுக்கிறேன், 1 கோடி பேரை 5 வருஷத்துக்குன்னே வச்சுருக்கேன். 500 நிறுவனங்கள்னு சொல்கிறீங்க. ஒரு நிறுவனத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 4,000 பேரா? 4,000 பேரை எடுத்து ட்ரெயின் பண்ணுறது மாதிரியான ஒரு கம்பெனியை சொல்லுங்கள் சார். ஏர்செல் மிட்டல், இதையே இவர் பிரதான் சொல்லும்போது, பியூஷ் கோயல் சொல்லும்போது ஏர்செல் ஓனர் சொன்னார், மிட்டல் சொன்னார். மிட்டல் என்ன சொன்னார்? 200 கம்பெனியை, டாப் 200 கம்பெனியை நான் எடுத்துக்கிட்டா ஒன்றில் கூட எம்ப்ளாய்மெண்ட்டில் நெட் இன்க்ரீஸ் இல்லைன்னு. உடனே இவர் ஜகா வாங்கி என்ன சொன்னார்னா, இந்த காலத்து இளைஞர்கள் வேலை தேடுபவர்களாக இல்லை, வேலை கொடுப்பவர்களாக மாறிவிட்டார்கள். உடனே தூக்கி என்ன போட்டாங்கன்னா, 95% ஸ்டார்ட் அப்பை தானே பேசுகிறீங்க, 95% ஃபெயில் ஆச்சுன்னு சொன்னாங்க. சார் இவ்வளவு இது, அதாவது இவங்களுடைய அந்த டேட்டாவே இவங்க கொடுக்க மாட்டாங்க. கொடுக்குற டேட்டாவும் ஆக்சுவலாக அதை ஃபட்ஜ் பண்ணி தான் கொடுப்பாங்க. எனவே அடிப்படையில் இவங்க மாறவே இல்லை. சரி 4,000 பேரை ட்ரெயின் அப் பண்ண போகிறாங்களா, அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். இது என்னது? திறமையாளர்களை உருவாக்குவது. வேலை யார் கொடுப்பா? அதான் சார் சொன்னார். சார் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் சேர்த்துக்கிட்டு சொன்னார். ஆனால் எக்கனாமிக் சர்வேல அப்படி இல்லை, கார்ப்பரேட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் மட்டும். இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஒரு ஆளை எடுத்தால் 2 வருஷ காலத்தில் அவருக்கு 1,00,000 ரூபா 24 இன்ஸ்டால்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும். எம்ப்ளாயிக்கு 5,000 ரூபா கொடுக்கும். யார் பணத்தை எடுத்து யாருக்கு கொடுக்குறது? எனவே பாலிசி ஒரு வேலையை உருவாக்குறது, வேலை வாய்ப்பை உருவாக்கலன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க, வேலை வாய்ப்பு இனிமே தனியார்கிட்ட தான், அவங்கள்ட்ட காசு கொடுத்து வேலையை உருவாக்குறோம்னா அதையும் குறை சொல்றீங்களே? இல்லை, நீங்கள் அவங்கள்ட்ட ஏற்கனவே அதுக்கு தான் நீங்கள் 30%லேருந்து 22% குறைச்சிங்க. 17,46,000 கோடி கடனை நீங்கள் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு ஃபோர்கான் ரெவன்யூஸ்னு ஒவ்வொரு பட்ஜெட்லையும் ஒரு தனி காலம் போட்டு இவ்வளவு அள்ளி கொடுத்துட்டோன்னு சொல்கிறீங்க. இவ்வளவும் செய்த பிறகும் காசு கொடுத்து தான் வேலை வாய்ப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால், சரி நீங்கள் அவரை திறமைசாலியும் உருவாக்கிட்டீங்க. சரி, நான் என்ன கேட்குறேன், ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக எவ்வளோ வந்திருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க? 18% பேருக்கு வேலை கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. ஒரு 6 வருஷமாக லைனில் இருக்கா? 2018 இருந்து 24 வரை
அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக நாங்கள் டெவலப் பண்ண ஆட்களில் 18%க்கும் சொல்லியிருக்காங்க. அதையே கொஸ்டின் பண்ணுறவங்களும் இருக்காங்கன்னு வச்சுங்க. ஸோ இந்த 18% தான் உங்களால் கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 82% எங்கே நிற்கிறாங்கிறதுக்கு பதில் சொல்லுங்கள். 2000 சார், பீகார் ஆந்திராவுக்கு அவங்களுக்கு தேவை இருக்குது. ஆந்திரா புதுசாக உருவான மாநிலம், ஒரு தலைநகரை உருவாக்கணும், கமிட் பண்ண காசை கொடுங்கன்னு கேட்டார் போன முறை. இப்போ தரதுக்கு முன் வந்திருக்கிறாங்க. பீகார் ஒரு பின்தங்கிய ஒரு மாநிலம். வெக்கமில்லை உங்களுக்கு? இதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமில்லை? நான் தண்ணியில் கிடந்தா எனக்கு ரோடு போயிடுச்சுன்னு சொன்னால், எனக்கு பாலம் போயிடுச்சுன்னு சொன்னால், எனக்கு அப்போது ஒரு குழு வரும், அது ஆராய்ஞ்சு கொடுக்குன்னு சொல்லிட்டு, இப்போது இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படுகிற மாநிலமாக பீகார் இருக்குது, எனவே நான் இத்தனை 1000 கோடி கொடுக்குறேன்னு சொன்னீங்கன்னா 2 வாரத்தில் எத்தனை பாலம் இடிஞ்சு விழுந்திருக்கு? நீங்கள் இடிக்கிறதுக்கு இன்சென்டிவ் கொடுப்பீங்களா? ப்ரொடக்டிவிட்டி லிங்க்டு இன்சென்டிவ்ங்கிறது மாதிரி நீங்கள் ஊழலுக்கு இன்சென்டிவ் கொடுப்பீங்களா? இதுக்கு பேர் தான் நீங்கள் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமாக? சார் சொன்னார் அள்ளி அள்ளி கொடுக்குறான்னு. டேக்ஸை ஒன்றும் அவர் வச்சுக்க முடியாது, கேட்டு சட்டையை பிடிச்சி இழுத்து பிடிச்சி வாங்கிடுவான். டேக்ஸில் எப்படி இது பண்ண முடியும்? ஆனால் கிராண்ட்ஸ் இருக்குல்ல, ஃபினான்ஸ் கமிஷன் கிராண்ட்ஸ், அதை நீங்கள் பாருங்கள். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 1,72,760 கோடி இது கிராண்ட்ஸு, டேக்ஸில் இருந்து வர டெவல்யூஷன் கிடையாது. போன வருஷம் 1,40,000 கோடி, 32,000 கோடி குறைச்சிட்டாங்க. இந்த வருஷம் 1,32,378 கோடி. இப்போ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? இன்னும் ஒரு 8,000 கோடி குறைச்சிட்டாங்க. இதெல்லாம் கிராண்ட்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னுடைய கையில் வச்சுருக்குது. இதையெல்லாம் எடுத்து நீங்கள் ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் பணத்தை, எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை, எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுக்குறீங்க. உலகம் முழுவதும் என்ன பேசிகிட்டு இருக்கா? G20 மாநாட்டில் என்ன பேசுகிறாங்க? வெல்த் டேக்ஸ் போடுங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. உலகம் முழுவதும் டிஸ்கஷனாக இருக்குது. நீங்கள் கார்ப்பரேட் டேக்ஸில் 5% குறைச்சிட்டு இருக்கீங்க. ஜிஎஸ்டியில் எந்த மாற்றமும் பண்ண மாட்டேன்றீங்க. எங்களுக்கு பெட்ரோலில் எதுவும் மாற்ற மாட்டீங்க. உணவு பொருள் பணவீக்க விகிதம் உச்சத்தில் இருக்கிற போது, அதில் கூட பாருங்கள், நீங்கள் இன்ஃப்ளேஷன் எடுக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணும்போது இதை தனியாக தூக்கி வச்சுருந்தாங்க. உணவுப் பொருட்களை 3% அட்ஜஸ்ட் பண்ணுறோம், 7% தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவுப் பொருள் உச்சத்தில் இருக்கும்போது, கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும்போது, உங்களுக்கு ரத்தச்சோகை அதிகமாக இருக்கும்போது, ஸ்டண்டிங் இருக்கும்போது, வேஸ்டிங் இருக்கிற போது, எனக்கு உணவுக்கான மானியத்தை குறைக்கிற ஒரு அரசாங்கத்தை நான் எப்படி பார்ப்பது? அது என்ன அரசாங்கம் அது? மக்கள் எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, கார்ப்பரேட் டேக்ஸை நான் குறைப்பேன்னு சொல்கிற அரசாங்கம் தானே நான் பார்க்க வேண்டியிருக்கு. மாற்றி சொல்வதற்கு அவங்கக்கிட்ட என்ன இருக்குது? இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சார், தொடர்ந்து பேசலாம் நம்ம. சார், திரு ஸ்ரீகாந்த் கிட்ட கேட்கணும். ஆனந்த் ஒரு 2 மினிட்ஸ் நான் அவருடைய கருத்தை கேட்டு வந்துடுறேன். ஸ்ரீகாந்த், தமிழ்நாட்டின் மேலே ஒரு வன்மம் இருக்குது. அதனால முன்னாடி திருக்குறள் சொல்லுவாங்க, ஏதாவது சங்க பாடல்கள் இதெல்லாம் மேற்கோள் காட்டுவாங்க. அதெல்லாம் மேற்கோள் காட்டலனாலும் பரவாயில்ல, திருக்குறளை சொல்லலனாலும் பரவாயில்ல, தமிழ்நாடுன்ற சொல்லையே சொல்வதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. இந்த பட்ஜெட்டில் அப்படி ஒரு வேர்டே இல்லை. பீகார் மென்ஷன் பண்ணுறாங்க, ஆந்திராவை பண்ணுறாங்க, அசாமை பண்ணுறாங்க. ஆனால் தமிழ்நாடு முற்றா புதிய திட்டமும் தரல, ஏற்கனவே வைத்த கோரிக்கையும் தரல, எந்த விதமான ஒதுக்கீடும் இல்லாமல் தமிழ்நாடு வஞ்சிக்கப்பட்டிருக்குதுன்னு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சொல்றாரு. மத்திய அரசுக்கு தமிழ்நாட்டு மேல ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு, அதைத்தான் இது காட்டுதுன்னு எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி சொல்றாரு. இந்த விமர்சனங்களுக்கு உங்க பதில் என்ன சார்? அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ வெளியிடப்பட்டிருக்கிறது எங்களுடைய ஆட்சியின் 11வது ஆண்டு கால ஒரு பட்ஜெட் அறிக்கை. இது மத்திய அரசின் அறிக்கை, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான அறிக்கை. அதில் தமிழ்ங்கிற சொல்லு இடம்பெறலை, தமிழ்நாடு இடம்பெறலைன்னா மற்ற மாநிலங்கள் பெயர் எல்லாமே வந்திருக்கா. இதெல்லாம் தேவை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாநிலம் பிரிக்கப்படும் போது அந்த மாநிலத்தின் தலைநகரை கட்டமைப்பதற்கு மத்திய அரசு எந்த மாநிலமாக இருந்தாலும், இதுக்கு முன்னாடி ஜார்க்கண்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, சண்டிகருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த மாதிரி எல்லாமே மத்திய அரசு கொடுப்பது ஒரு மரபு. அதனால் அதற்காக கொடுக்கப்பட்டதுனால அந்த பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கிறதே தவிர மற்றபடி எந்த மாநிலங்களும் தனிப்பட்டு குறிப்பிட்டு சொல்லப்படவில்லை. அதனால் இந்த பட்ஜெட்டில் எங்களுடைய நீண்டகால 2047 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர்கள் ஆட்சியை கவிழ்த்த போது 2019 இதே கோரிக்கையை தான் வச்சாரு. ஆந்திரா பிரிச்ச போது அதற்கான ஆந்திர பிரதேஷ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்ல சொன்னபடியான காம்பன்சேஷனை தரல, கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குறதுக்கு நாங்கள் கேட்டோம், அதையெல்லாம் தரலன்னு சொன்னார். தரவே முடியாதுன்னு அன்று சொன்ன அரசு இன்று செய்கிறது. பீகாருக்கு செய்யுது, ஆனால் மகாராஷ்டிராவுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஓரவஞ்சனையாக நடந்து கொள்கிறது. கூட்டணி கட்சிகளை தாஜா பண்ணி எப்படியாவது ஆட்சியில் இருக்கணுன்றதுக்காக
சில மாநிலங்களுக்கு மட்டும் அவுட் ஆஃப் த வே போய் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்ற குற்றச்சாட்டு வருது. அதாவது இதுவரைக்கும் கடந்த 30 ஆண்டுகளில் 200 சீட்டை கூட தொடாத ஒரு காங்கிரஸ் அரசு கூட்டணியில் மட்டுமே ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் இப்படி தான் பண்ணாங்களா? நாங்கள் இன்னைக்கு 240 சீட் எங்களோடது, வெறும் 30 சீட்டு அவங்கக்கிட்டேருந்து இருக்குது. இதற்காக தாஜா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இங்கே தமிழ்நாட்டிலேருந்து எப்போவுமே இப்போ அந்த முதலமைச்சர்கள் நேரடியாக போகிறாங்க, பிரதமரை பார்க்குறாங்க, நிதியமைச்சரை பார்க்குறாங்க, நிதி ஆயோக்கில் உட்கார்றாங்க, அந்த அதிகாரிகள் பேசுகிறாங்க. ஆனால் தமிழ்நாடு மாதிரி ஒரு முரண்போக்கு, ஒரு மோதல் போக்கு, எல்லாத்துக்கும் குற்றம் குறை சொல்லி தமிழக அரசியலில் தமிழக மக்களை இந்த மாதிரி ஒரு எப்போவுமே ஒரு அஜிடேட்டட் மூடில் நெகட்டிவ் நெரட்டிவ் செட் பண்ணி இதே மாதிரி ஒரு பதட்டமாகவே இருக்கிற மாதிரி ஒரு சூழலை மத்திய அரசுக்கு கெட்ட பேர் உருவாக்கணும். அதன் மூலமாக தன்னுடைய செயல் திட்டங்கள் மூலமாக, வளர்ச்சி திட்டங்கள் மூலமாக நல்லது செய்கிறோம். ஏன்னா இங்கே ஊழல்னாலையும் கள்ளச்சாராயத்தினாலையும் மது போதையினாலையும் சட்டம் ஒழுங்கினாலையும் கெட்ட பேரா இருக்கு. அப்ப அதை பீகார்ல ஊழல் இல்ல, பீகார்ல கள்ளச்சாராயம் இல்ல, மத்திய அரசு சொல்லி தனக்கு அரசியல் ஆதாயம் தேடுவதை முதல்வர் ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார். எத்தனை முறை முதல்வர் நிதி ஆயோக்ல போய் உட்கார்ந்திருக்காரு, எத்தனை முறை திட்டங்கள் எல்லாம் பட்டியலிட்டு இருக்காரு, எத்தனை முறை பேசியிருக்காரு, பேசி கொடுக்க மாட்டேன்னு இருக்காங்களா? 40 எம்எல்ஏக்கள் 40 எம்பிக்கள் மன்னிக்கணும், 40 எம்எல்ஏக்களும் போய் உட்கார்ந்துருக்காங்கன்னா என்ன பண்றாங்க? 40 எம்பிக்களும் பார்லிமெண்ட்ல கேட்டுட்டு தான் இருக்காங்க. 4 வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. மெட்ரோ ரயிலுக்கு காசு வர மாட்டேங்குது. 40 எம்பிக்களும் மதுரை எய்ம்ஸ் பத்தி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாடு பிஜேபி கேக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனா எய்ம்ஸ் கட்டடம் இன்னும் கட்டி முடியல. எம்பிக்கள், எதிர்க்கட்சி எம்பிக்கள் கேட்க தான் முடியும். முதலமைச்சர் கோரிக்கை மனு கொடுக்க தான் முடியும். நீங்க சந்திரபாபு நாயுடுக்கு செய்யறது மாதிரி, நிதிஷ்குமாருக்கு செய்யற மாதிரி, கூட்டணி நிர்பந்தத்துல செய்யறது மாதிரி மற்றவர்களுக்கு செய்யறீங்களா? ஒரே மாதிரியான அளவுகோலை பின்பற்றீங்களா? சொல்லியே சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு சிரமமா இருக்கு. ஒன்றிய அரசுங்கிறீங்க, மத்திய அரசு எல்லாம் நீங்க நினைச்சுக்கிறீங்க. அப்படி சொன்னா சிறுமையா ஒன்றிய அரசு சொன்னா என்ன தப்பு? யூனியன் கவர்மெண்ட் தானே அது. யூனியன் கவர்மெண்ட் சொல்றதுனால காசு தர மாட்டீங்களா, நிதி தர மாட்டீங்களா? பாராட்டுறதை நான் எடுத்துக்கிறேன். அதனால நீங்க ஒவ்வொரு விஷயத்திலுமே முரண்படுகிறீர்கள். முரண்படுறது அரசியல் உரிமை தானே. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல குஜராத் முதலமைச்சர் முரண்பட்டாரா, ஒன்றுபட்டாரா? ஜிஎஸ்டி எழுத்தாரா இல்லையா? உதய மின் திட்டத்தை எழுத்தாரா இல்லையா? அவர் நீட் அன்னைக்கு அவர் எழுத்தாரா இல்லையா? நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சரா? முரண்படுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? முரண்பட்டா வஞ்சிப்பீங்களா? முரண்படுறதுக்கு உரிமை இல்லைன்னே சொல்லலையே. நீங்க எப்பவுமே காலம் ஃபுல்லா எந்த ஒரு விஷயத்துக்குமே எப்பவுமே முரண்பட்டு நிக்கிறது இல்ல, மோதல் போக்குல நிக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. வெறும் முரண்பட்டதுனால பிரச்சனை வராது. முரண்பட்டா ஒரு புள்ளி மோதல் போக்கு வரும்படி ஏன் ஒன்றிய அரசு நடந்து கொள்கிறது? வரும். இது மோதல் போக்கு. மோதி பார்க்கணும், மோதத்தான் வேணும்ன்ற இடத்துக்கு ஏன் தள்ளுறீங்க? ஒரு திட்டத்தை, ஒரு பள்ளி கல்வி திட்டத்துக்கு பணத்தை 2000 கோடி கொடுக்க மாட்டாங்க. அரசியல் நடக்கும். நாங்க சொல்றபடி செய்யணும் மோதிக்கிட்டே இருந்தாதான் இங்க உங்களுக்கு ஒரு ஹீரோ இமேஜ் வரும் நீங்களா நினைச்சுக்கிறீங்க. அதனால தமிழக மக்கள் பாதிக்கப்படுறாங்க. தமிழக மோதிக்கொண்டே இருப்பதால் மக்கள் ஓட்டு போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. ஹீரோவாக மக்கள் நினைக்கிறாங்க, நியாயத்துக்கு போராடுறாங்க நினைக்கிறாங்க. இவ்வளவு இது கட்டுங்க, இவ்வளவு இண்டஸ்ட்ரி கொண்டாங்க, இவ்வளவு விமான நிலையம் கொண்டாங்க, நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க? மதுரை எம்பி வெங்கடேசன் ஒருத்தர் இருக்காரு. அவர் பார்லிமெண்ட்ல பேசின எல்லா பேச்சுமே மதுரையை எப்ப இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கட்டுவீங்க, இந்த தருவீங்கன்னு கேட்டிருக்கிறாரு. விருதுநகர் எம்பி பேசிட்டு இருக்கிறாரு. தூத்துக்குடி எம்பி தூத்துக்குடி ஏர்போர்ட்டை எப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் எம்பி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பேசியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டோட எம்பிக்கள் எல்லாமே வெள்ள நிவாரணத்துக்கு எப்ப காசு கொடுப்பீங்கன்னு கேட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் பேசின பேச்சை எடுத்து பாருங்க, 5 வருஷ பேச்சை எடுத்து பாருங்க, போன மாசம் பேசின பேச்சை எடுத்து பாருங்க. தொடர்ந்து கேட்க தானே செய்யறாங்க. எதிர்க்கட்சிகள் கோரிக்கை தானே வைக்க முடியும். சார், மெட்ரோ ரயிலுக்கு காசு கொடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது நியாயம் இருக்கா சார்? சொல்லுங்க சார். காலில் விழணும்னா காலில் விழலாம். இப்ப காசு கொடுக்க முடியுமா முடியாதா? ஏன் இத்தனை வருஷமா கொடுக்கல? அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க கேக்குறீங்களா? சார், ஒரு விஷயம், இந்த மெட்ரோ ரயில் பிரச்சனையை விட்டுருங்க. காசு கொடுக்காம எல்லாமே ஓசிக்கு கடனுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா சார்? இந்த கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கொடுக்கிற காசுக்காக அவங்க அப்படியே திமுக அறிக்கையை வாசிச்சுக்கிட்டு இருக்குது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது. திமுக சரியா இருந்தா அதை ஆதரிக்க போறோம், இல்லைன்னா மறுக்க போறாங்களான்னு கேட்டாரு. மத்திய அரசை கேட்டாரு, ஊழல்ல இருந்து பங்கு கொடுக்குறாங்களான்னு. ஆனா பங்கு வாங்கிட்டு இருக்குது வேற எந்த கட்சியும் டாக்ஸ் கட்டுறது இல்ல, பங்கு வாங்குறதுலன்னு பேசுறப்ப சொன்னாரு நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் ஐயா சொன்னாங்க, கனகராஜன் சொன்னாங்க. ஆனா அங்கேருந்து பங்கு வாங்கிட்டு இருக்குது காங்கிரஸ் கட்சி, மற்றபடி இந்த கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்காக அவங்க நான் கேட்கிறேன்,
காசே வாங்காம தான் அதானியினுடைய விரைவாக இந்த பினாமியா திட்டம் நீங்க ஒரு தனியார் உட்கார்ந்துட்டு நிறுவனம் இதெல்லாம் நடக்குது. பேசக்கூடாது. அதுக்கு மத்திய அரசு பட்ஜெட் சம்பந்தமா பேச வந்தா ஏன் ரயில்வேக்கு காசு பணம் வந்திருக்கு, சொன்னா வேலை நடந்துட்டு அதுல இருக்கு. பங்கு மிக வாங்குறாங்க, விரைவில் இதுல திட்டம் பங்கு வரப்போகுது. வாங்குறாங்க. மத்திய அரசு கேரண்டி கொடுக்காம எப்படி சார் பணம் வரும்? எது இல்ல நீங்க சொல்லுங்க, கொடுத்தாங்களான்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. மத்திய அரசு கேரண்டி கொடுக்காம எங்க இருந்து பணம் வந்தது? அந்த தனியார் நிறுவனம் எப்படி நடக்குது? எல்லாரும் பணம் வாங்கிட்டு தானே வேலை செய்யறாங்க. எல்லாரும் ஸ்டேட் பணமே கவர்மெண்ட், இல்லாம சென்ட்ரல் திட்டம் கவர்மெண்ட் வேகமா அதே கூட மிக கொடுக்கல. விரைவாக நடந்து கொண்டிருக்குது சென்னையில. மத்திய எங்க அரசு பார்லிமெண்ட்ல பங்களிப்பே சொல்ல இல்லைன்னு சொல்லுங்க. எப்படி சொல்றீங்க? பார்லிமெண்ட்ல சொல்லுங்க. சார் ஸ்ரீகாந்த் நீங்க வந்து பட்ஜெட்டுக்கே நீங்க வருவோம். தமிழக அரசு போலாவரம்னு நிதி ஒரு ஒதுக்கி இருக்கீங்களா? திட்டத்துக்கு சொல்லட்டும். போலாவரம் நீர்ப்பாசன திட்டத்துக்கு 15,000 கனகராஜ் கோடி சொல்லிட்டு அமராவதிக்கு வந்து திட்டத்துக்கு தமிழக அரசு ஆந்திரா பட்ஜெட்ல 60 லட்சம் இதே கோடி பிரதமர் ஒதுக்கி நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திராவுக்கு போன போது வச்சிருக்கீங்களே. தினந்தோறும் 18,000 பணத்தை கோடி கொள்ளையடிக்கிறதுக்காக ஏடிஎம் மாதிரி பயன்படுத்துறதுக்காக போலாவரம் திட்டத்தை சந்திரபாபு நாயுடு போட்டாரு, ஒய்எஸ்ஆர் செயல்படுத்தினாருன்னு இதே போலாவரம் திட்டத்தை அமித்ஷாவும் விமர்சிச்சாரு, மோடியும் விமர்சித்தார். இன்னைக்கு கூட்டணி நிர்பந்தத்துக்கு அங்க காசு கொடுக்குறீங்க. அவங்க தயவுல ஆட்சி இருக்கிறதுனால அவங்களுக்கு காசு தர்றீங்க. ஆனால் நியாயமா தர வேண்டிய காசை கூட தமிழ்நாட்டுக்கு தர மாட்டீங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு. அது ஏன் அப்படி நீங்க பாக்குறீங்க? அவங்க 10 வருஷமா அவங்க பேசின ஆடியோ நான் தரேன், வீடியோ என்ன நான் ப்ளே பண்றேன். பிரைம் மினிஸ்டர் போலாவரம் ஸ்கீம் என்ன சொன்னாரு, அது ஒரு கரப்ட் ஸ்கீம் அப்படின்னு சொன்னாரு, அதை நான் காட்டுறேன். இன்னைக்கு காத்திருந்து வாங்கி இருக்காங்க. அதுக்கு நீங்க ஒரு நியாயம் கற்பிக்க வேண்டாம், அதுக்கு நீங்க ஒரு காரணம் கற்பிக்க வேண்டாம். அது மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு சொன்னது பிஜேபி, நான் நியாயம் எல்லாம் கற்பிக்கல. தொடர் முயற்சி எடுத்திருக்கிறது. அதே மாதிரி அது ஒரு கரப்ட் ஸ்கீம், மெகா லூட்கான ஸ்கீம்னு சொன்னது பிரைம் மினிஸ்டர். மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கீங்க. உங்க எம்பிக்கள் அது குறித்து என்ன பேசியிருக்காங்க? எல்லா எம்பியும் பேசுறாங்க. எம்பிக்கள் பேசாத விஷயத்தை ஒன்னு சொல்லுங்க சார், நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல இருந்து போன எம்பிக்கள் எய்ம்ஸை பத்தி பேசலைன்னு சொல்றீங்களா? வசந்த்ல கன்னியாகுமரி எம்பியில இருந்து வடசென்னை எம்பி வரையிலும் அவங்க முன்வைக்காத கோரிக்கை என்னன்னு சொல்லுங்க. முதலமைச்சர் பிரதமரை இங்க வரும்போதும் சரி, டெல்லி போகும்போதும் சரி, 60 பக்கத்துக்கு 100 பக்கத்துக்கு கோரிக்கை மனு கொடுக்காத ஸ்கீம் எது இருக்குன்னு சொல்லுங்க. வீட்டு வசதி திட்டத்துக்கு பணத்தை கூட கொடுங்கன்னு கேட்கறாங்க, கொடுக்கறது இல்ல. ரயில்வே ஸ்கீம் கூடுதலா கொடுங்கன்னு கேட்கறாங்க, கொடுக்கல. ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் கேட்கறாங்க, கொடுக்கல. மெட்ரோவுக்கு பணம் கேட்கறாங்க, கொடுக்கல. எய்ம்ஸ் கேட்கறாங்க, கொடுக்கல. கொடுக்கலன்னு சொல்றதுக்கு 100 பட்டியல் சொல்ல முடியும் சார். ரொம்ப சரி குணா சார், நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். என்னுடைய பார்வை, திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும் வரை மக்களுக்காக குரல் கொடுக்கிறது. எப்ப இது ஆளும் கட்சி ஆகுதோ அப்ப அரசியல் பண்ணுது. அப்ப மக்களுக்காக ஒரு வேலை செய்யறது இல்ல, மறந்துருது. அப்ப அரசியல் பண்ணி டெல்லியில திமுக எதிர்க்கட்சி தான் சார். அப்ப குரல் கொடுக்கறாங்கன்றீங்களா இல்லன்றீங்களா? தானா கிடைக்க வேண்டிய டெல்லியில திமுக எதிர்க்கட்சி தான். மாநில அரசு திமுக டெல்லியில் எதிர்க்கட்சியாக தான் இருக்கு, மத்தியில் ஆளுங்கட்சியில இல்ல. ஒரு நிமிஷம், நான் திரு ஆனந்தோட கோணத்தை கேட்டது. திரு ஆனந்த் ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன். திரு ஆனந்தோட கோணத்தை கேட்கல. ஒரு நிமிஷம் சார், திரு ஆனந்தோட கோணத்தை கேட்கல. திரு ஆனந்த் சார், இந்த பட்ஜெட்ல ப்ராப்ளம் வந்து வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணுறது தான். இந்த பட்ஜெட்டில் அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, கார்ப்பரேட்டுகள் வேலை வாய்ப்பை கிரியேட் பண்ணணுன்னு. நான் ரொம்ப மதிக்கிற டாடா கம்பெனியாக இருக்கிற டிசிஎஸ்லேயே போன வருஷம் 25,000 பேரை வேலையிலேருந்து கம்மி பண்ணியிருக்காங்க. என்னால் இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல், டெக் மஹிந்திரா, விப்ரோ, பைஜூஸ் இது மாதிரி லிஸ்ட்டு போட முடியும். டாப் 6-7 கம்பெனிலேயே 50,000 வேலை போயிருக்கு. பப்ளிக் செக்டர் பேங்க்கில் 12,000 வேலை கம்மி பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடாவில் டோட்டலாக 12,000 வேலை கம்மியாக இருக்குது. அதனால் இந்த கார்ப்பரேட்டுகள் வேலையை க்ரியேட் பண்ணோம், அதனால் நாங்கள் டேக்ஸை குறைச்சோன்னு சொல்கிற ஆர்கியூமெண்ட் ஃபால்ஸ் ஃப்ளாட். அது மாதிரி கிடையாது. போன வருஷம் எல்லாரோட ரிசல்ட்டையும் எடுத்து பாருங்கள். அதனால் இது கார்ப்பரேட்டுக்கு நாங்கள் வரியை குறைச்சோம், அதனால் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, வேலை வாய்ப்பு க்ரியேட் பண்ணுவாங்கன்னு சொன்னது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. கவர்மெண்ட்டு கண்ட்ரோலில் இருக்கிற பப்ளிக் செக்டர் யூனிட்லேயே ஆட்களை குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ எலெக்ஷன் தோற்று போன அப்புறமா, தட் இஸ் 240 சீட்டு 400 சீட்டு கனவு காண்டவங்க 240 சீட்டு கிட்ட வந்து நின்ற அப்புறமா இப்போ ஏதாவது பண்ணலாமான்னு பார்க்குறாங்க. காங்கிரஸ் 99 வாங்கின ரகுநந்தன் சொன்ன மாதிரி அந்த 5 கோடி சார் நாங்கள் வாங்கினோம். 99 எதிர்கட்சியாக இருக்கிறதுல எங்களுக்கு வெக்கமே கிடையாது சார். நாங்கள் பிஜேபி புக்து பாரத் நாங்கள் என்றைக்கே சொல்ல மாட்டோம். எதிர்கட்சி வேணும். காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே பிஜேபி முக்து பாரத் சொன்னது கிடையாது. எங்கள் தலைவர் நேரு என்ன சொன்னார், வாஜ்பாயை பார்த்து முன்னாடி வாப்பா
முன்னாடி வந்து தைரியமாக பேசும். அதுதான் காங்கிரஸோட கல்ச்சர். உங்களை மாதிரி கல்ச்சர் எங்களுக்கு கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ராகுல் காந்தியோட நியாய பத்திரத்தை பக்கத்து வீட்டு டேபிளில் உட்காந்துக்கிட்டு எக்ஸாமில் காப்பி அடிப்பாங்க பாருங்கள், அது மாதிரி காப்பி அடித்தாங்க. இருந்தாலும் முழுசாக காப்பி அடிச்சிருந்தா பரவாயில்ல, அரைகுறை காப்பி. இந்த காப்பி அடிக்கிறதுல என்னன்னு தெரிஞ்சு காப்பி அடிச்சிருந்தா பரவாயில்ல. ராகுல் காந்தி சொன்னது ஒரு நேஷ்னல் ஆக்ட் பாஸ் பண்ணுவோன்னு. சட்டம் பாஸ் பண்ணால் மக்களுக்கு உரிமை. யார் வேணால் வேலைக்கு எனக்கு அப்ரெண்டிஸ் வேணும்னா அந்த கார்ப்பரேட் கொடுத்தே ஆகணும். அரசாங்கம் மாதம் 8500 ரூபா கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓவர் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், 5 வருஷத்தில் 1 கோடி பேருக்கு 500 கார்ப்பரேட்டு இவ்வளோ பேர் வேலை கொடுக்குங்கிறீங்க. அதுக்கும் அவங்களோட ட்ரைனிங்க்கு அவங்களோட சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ்லேருந்து கொடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன், சட்டத்தை மாற்றுங்க. எல்லா கார்ப்பரேட்டும் இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவ்வளோ அப்ரெண்டிஸை ட்ரெயின் பண்ணணும், நீங்கள் இவ்வளோ காசு கொடுக்கணும், அரசாங்கம் இவ்வளோ காசு கொடுக்கணும், அப்படி சொல்லுங்கள். ஒரு மினிஸ்ட்ரின்னா நான் அவங்க பேசினதை வச்சு தான் பேசுகிறேன். ஏன்னா இன்றைக்கி என்னால் ஃபைனல் டீட்டெயில்ஸ் பார்க்க டைம் இல்லை. 4 பெரிய மினிஸ்ட்ரி, பிக் 4. ஆனால் நீங்கள் பயிற்சி தரத்துக்கும் நீங்கள் தர கடாக்கட் 8500 ரூபா சம்மந்தப்படுத்துறீங்க ப்ளீஸ். அது நீங்கள் 5000 ரூபா பண்ணியிருக்கீங்க. கட்னு 5000 ரூபா கொடுத்துருக்கீங்க. என்னது காப்பி தான் அது. நாங்கள் 8500ங்கிறது நீங்கள் 5000 கொடுத்துருக்கீங்க. கிண்டல் அடிச்சுட்டு 5000 ரூபா கொடுத்துருக்கீங்கல்ல, அதே ஸ்கீம் தான். எதிர்கட்சி ஒன்று முன்வைத்த ஒரு தேர்தல் வாக்குறுதிய ஆட்சிக்கு வந்த ஒரு அரசு அது தேவை இருக்குன்னு ரியலைஸ் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துறாங்க அப்படின்னா அது ஜனநாயகத்தோட அழகு தானே, ஜனநாயகத்தோட வெற்றி தானே. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு இடைவேளை. தமிழ்நாட்டின் மீது வன்மத்தை கக்கும் வகையில் நிதிநிலை அறிக்கை இருப்பதை கண்டித்து நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் அப்படின்னு முதலமைச்சர் புறக்கணித்திருப்பது தொடர்பாக ஒரு கேள்வியை நேயர்கள் முன்னாடி வைத்திருக்கிறோம். அந்த கேள்விக்கான விடையை ஒரு இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கேள்விக்களம் தொடர்கிறது. தமிழ்நாட்டின் மீது வன்மத்தை கக்கும் வகையில் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை புறக்கணித்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசை கண்டித்து நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் என்று முதலமைச்சர் அறிவிப்பிருப்பது எதை காட்டுகிறதுன்னு கேட்டிருந்தோம். ஒரு அதிரடியான முடிவு என்று 56% பேரும், பங்கேற்று கண்டித்திருக்கலாம் என்று 12% பேரும், புறக்கணிப்புக்கான பதிலடி என்று 18% பேரும், பாஜகவின் போக்கு மாறாது என்று 14% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு ஆனந்த் சீனிவாசன் தொடரலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா சார், இதை நீங்கள் ஃபுல்லாக காப்பி அடித்து ஒரு ஆக்டாக மாற்றி இதை ஒரு பர்மனன்ட் ஃபீச்சராக இருக்கணும். இது வந்து ஒரு டெம்பரரி சொல்யூஷன் இல்லை. நேற்று வந்த எக்கனாமிக் சர்வேலேயே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 75 லட்சம் பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு. அடுத்த 5 வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு 75 லட்சம் பேருக்கு நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது. இதை வந்து நாங்கள் சொன்னது என்னென்னா, ராகுல் காந்தி சொன்னது என்னென்னா, இதை ஒரு சட்டமாக மன்ரேகா இன்றைக்கி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் மாதிரி இதை ஒரு திட்டமாக கொண்டு வாங்க. மேக் இட் அ ரைட். நீங்கள் ஏதோ உங்கள் மனசில் நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுக்காதீங்க. இது ஒரு இளைஞர் டிப்ளமாவோ டிகிரியோ வாங்கிட்டானா அவனுக்கு வர உரிமையாக கொடுங்கன்னு கேட்டது. அதை விட்டுட்டு 5 வருஷத்தில் எனக்கு மனசு இருக்கும்போது நான் பார்த்து கொடுப்பேன், 500 கம்பெனி தான் கொடுக்கணும், இது மாதிரி சட்டங்கள்லாம் வேலை செய்யாது. அடுத்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, திருப்பூரை எடுத்துக்கோங்க. அது சிறு தொழிலை நம்பி இருக்கிற பிஸ்னஸ்ஸு. 2015 லெவலோட இன்றைக்கி 20% கம்மியாக அங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிறது, லோக்கல் சேல்ஸ் ஆகுது. இது ஹிந்து பிஸ்னஸ் லைனில் வந்த செய்தி. 20% லெஸ் தென் 2015. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் பாலிசின்னு அந்த ரிப்போர்ட்டில் எழுதியிருக்கு. அதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணி அதை என்கரேஜ் பண்ணிங்கன்னா தான் லேபர் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் ஏதோ ஒரு பெரிய லெவலில் ஸ்கீமை பேசி கார்ப்பரேட் டேக்ஸை குறைச்சதுனால திருப்பூரில் இருக்கிறவனுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. வியட்நாம், பங்களாதேஷ் கிட்ட நம்ம மார்க்கெட் ஷேர் போயிடுச்சு. பங்களாதேஷ்லேருந்து 3 மடங்கு இம்போர்ட் ஏறி இருக்குதுன்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இதுதான் நீங்கள் வந்து இப்போ ரகுநந்தன் சார் கேட்ட மாதிரி நீங்கள் வந்து இது மாதிரி ஃபோக்கஸ்டாக ஏரியாவில் வேலை செய்யணும், டெக்ஸ்டைல்ஸு அப்படின்னு. ஆனால் நேற்று எக்கனாமிக் சர்வேல என்ன சொல்லியிருக்காருன்னா, அனந்த ராகேஸ்வரன், நம்ம சைனா முன்னாடி முண்டி போட்டு நிற்கணும்,
அவங்கள்ட்ட பாத்திரம் எடுத்து எஃப்டிஐ கேட்கணும். நம்ம ஊர்லேருந்து 4000 ஏக்கர் லடாக்கில் எடுத்த ஊரில் நீங்கள் இருந்து பாத்திரம் எடுத்து பிச்சை கேட்டு எஃப்டிஐ போட்டு தான் இந்த நாட்டை வளர்த்தணும்னா இது எந்த ஒரு நியாயம்? அது சைனாலேயே எஃப்டிஐ குறைஞ்சிருச்சு. அங்கே போய் நீங்கள் அவங்களோட சேர்ந்து வேலை செய்யணும். சைனாவோட தயவு இல்லைன்னா நம்மளால் வந்து மேனுஃபேக்சரிங் பவராக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரயில்வே அண்ட் இராணுவம் தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டிசிப்ளின்ஸு. ரயில்வேன்னு ஒரு வார்த்தை பேசியிருக்காங்களா? 500 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க இந்த 6 மாதத்தில் ஆக்சிடெண்ட்டில். ரயில்வே சேஃப்டியை பற்றி இந்த பட்ஜெட்டில் ஒரு வார்த்தை கூட பேசலை. அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ரயில்வேஸ்னு ஒரு துறை, அதுக்கு தனியாக 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு தனியாக ஒரு நாள் ஒதுக்கி ஒரு பட்ஜெட்டே டிஸ்கஷன் நடக்கும். இன்றைக்கி அந்த பட்ஜெட்டை பற்றி, அந்த ரயில்வேங்கிற வார்த்தையே பட்ஜெட்டில் வரல. தமிழ்நாடை புறக்கணிச்சாங்கன்னு வேறு, ரயில்வேங்கிற வார்த்தையே பேசலை, இராணுவங்கிற வார்த்தையே பேசலை. ஏன்னா இராணுவத்தை பற்றி பேசினா நாங்கள் அக்னிவீர் ஸ்கீமை கேள்வி கேட்போம், யூஸ் அண்ட் த்ரோவை பற்றி பேசுவோம். அதனால் சேஃபாக என்ன பண்ணிட்டாங்க, இராணுவத்தை பற்றியும் பேசலை, ரயில்வேஸை பற்றியும் பேசலை, எம்எஸ்எம்இ எஸ்எம்இ திருப்பூர் மாதிரி இருக்கிற ஊரை பற்றி பேசலை. கார்ப்பரேட்டுகளுக்கு எப்படி வரியை குறைக்க முடியும், 11 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் 4 பேருக்கு எப்படி கான்ட்ராக்ட் கொடுக்கலாங்கிறது தான் இந்த அரசு. ப்ளஸ் எப்படியாவது நிதிஷ்குமாரையும் நம்ம நாயுடுவையும் ஹாப்பியாக வச்சு அடுத்த ஒரு வருஷத்துக்கு எப்படி கவர்மெண்ட்டை தள்ளலாங்கிறது தானே தவிர இதோட மோசமாக இருக்கவே முடியாது. உத்தரப்பிரதேசில் 2 விஷயம் உங்களை கேட்கணும். உத்தரப்பிரதேஷ் பற்றியே பேசலை அவர். உத்தரப்பிரதேசத்தையும் பேசலை, தமிழ்நாட்டை பேசலை, கேரளாவை பேசலை, ஓட்டு போட்ட கர்நாடகாவையும் பேசலை. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்த நாளைக்கு கூட பேச வேண்டிய ஒரு விஷயம். இந்த வருமான வரியில் சில சலுகைகள் அப்படின்றாங்களே, அது எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கும்? இன்னொன்று இண்டெக்ஸேஷன் சொல்கிறாங்கல்ல சார், ரியல் எஸ்டேட்டுக்கும் பங்குச்சந்தை மீதான வரி அதிகம், இது எந்த மாதிரியான நன்மை தீமைகளை தரும்? ஃபஸ்ட்டு இது வந்து கருப்பு பணத்தை ஜாஸ்தியாக்கும். இப்போ வந்து ரியல் எஸ்டேட்டு தான் இருக்கிறதுலையே மேக்ஸிமம் கருப்பு பணம் ஜென்ரேட் பண்ணுற இண்டஸ்ட்ரி. அது என்னென்னா, இப்போவே இண்டெக்ஸேஷன் இருக்கிறச்ச கூட, இப்போ நான் வந்து என் முன்னோர்கள் 1980 ராயப்பேட்டாவில் ப்ராப்பர்ட்டி ஒரு கிரவுண்டு 2 லட்ச ரூபா வாங்கியிருந்தாங்கன்னு வைங்க, இன்றைக்கி அதை 4 கோடிக்கு விற்கிறேன்னு வைங்க. ஒரு இண்டெக்ஸேஷன் ஃபார்முலாவில் போட்டு இன்னத்து விலை 2 கோடி ரூபா வரைக்கும் அவருக்கு சலுகை கொடுக்கலாம். 2 கோடி ரூபாயில் 20% டேக்ஸ் கட்டுங்கன்னு சொல்லி 40 லட்ச ரூபா டேக்ஸு. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டீங்கன்னா, வரி சலுகையே கிடையாது. அன்றைக்கி உங்கள் தாத்தா 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கினார், இன்றைக்கி நீங்கள் 4 கோடிக்கு வாங்குறீங்க. 3 கோடியே 98 லட்சத்தில் 12% டேக்ஸ் கட்டுங்கங்கிறீங்க. யார் கட்டுவாங்க? டெஃபினட்டாக கருப்பு பணம் தான் ஏறப்போகுது. அதே மாதிரி இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டுன்னு இதுதான் ரியல் எஸ்டேட்டில் ப்ராப்ளம். தங்கத்துலேயும் இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்தது. 50,000 ரூபாய்க்கு மேலே நான் தங்கம் விற்றேன்னா பேன் கார்டை வச்சு தான் விற்கணும். இப்போ எங்கள் பாட்டி விற்ற நகையை, நான் பாட்டி வாங்கி கொடுத்த நகையை அவசரத்துக்கு ஒருத்தர் விற்றார்னு வைங்க, 100 ரூபா ஒரு கிராமுக்கு வாங்கின நகையை நான் இப்போ 6,500 ரூபாய்க்கு விற்றேன்னா அதுக்கு 100 ரூபாய்க்கு பில்லை கொண்டு வான்னு வைங்க. அடுத்தது எங்கள் பாட்டி வாங்கின நகைக்கு நான் பில்லை வச்சுருக்கணும். அந்த பில்லை கொண்டு வந்துட்டு 6,500க்கும் 100க்கும் கேப்பை போட்டு 6,400ல் 12.5% டேக்ஸ் கட்டுவேன்னு யாராவது கட்டுவாங்களா? நகை அவசரத்துக்கு விற்க வேண்டியது. ஆட்டோமேட்டிக்காக கருப்பு பணத்தில் பாரிஸில் சேட்டுக்கிட்ட விற்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக அது கருப்பு பணம் தான் ஜாஸ்தி ஆகும். இந்த இண்டெக்ஸேஷனை குறைச்சது கோல்டுலேயும் ரியல் எஸ்டேட்லேயும் பிளாக் மணியை ஊக்க வைக்கும். டிமானிட்டைசேஷன் ஒன்று கொண்டு வந்து 100 நாள் நம்ம எல்லாரும் கஷ்டப்பட்டு தெய்வப்பிறவியால் இனிமேல் கருப்பு பணமே இல்லைன்னு சொல்லப்பட்ட இடத்துல புதுசாக கருப்பு பணத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்கீம் தான் அது. இது எனக்கு மன்மோகன் சிங் சொன்னது ஞாபகம் வருது. ஆர்கனைஸ்ட் லூட் அண்ட் பிளண்டர் அப்படிங்கிறது ஆர்கனைஸ்ட் பிளாக் மணி கிரியேஷன் மிஷின் தான் இது. அடுத்தது நீங்கள் கேட்டது இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்றைக்கி ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்கிறதும் செபி சீஃப் சொல்கிறதும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் மக்கள் ஸ்பெக்குலேஷன் பண்ணுறாங்க, சூதாடுறாங்கன்னு 2 பேரும் சொல்லியிருக்காங்க. போன வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை சொல்லியிருக்காங்க. இவங்க பொறுப்புள்ள அமைச்சராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? சூதாடுறதுக்கு தடை போட்டிருக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்றைக்கி பட்ஜெட்டில் போன வாட்டி சூதாட்டி எனக்கு 15,000 கோடி வருமானம் கொடுத்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் நிறைய பேர் சூதாடுறீங்க, அதனால் நான் டேக்ஸை ஏற்றிட்டேன், 15,000 ரூபாய்க்கு பதிலாக 25,000 கோடியாக என்கிட்ட கொடுத்துட்டு
டேக்ஸாக கட்டிட்டு சூதாட்டம் ஆடுகன்னு. என்ட்ரி ஃபீ வந்து 15,000 கோடியிலேருந்து 25,000 கோடியாக மாறி இருக்குது. இதை தவிர வேறு என்ன இருக்குது அதில்? இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டுங்கிறது கருப்பு பணத்தை குறைக்கிறதுக்காக. விலைவாசி ஏறி இருக்குது, பணவீக்கம் ஏறி இருக்குது, மக்களுக்கு ஒரு பெனிஃபிட் கொடு. அப்படி இருந்தே கருப்பு பணம். இப்போ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பு பணத்தில் தான் இன்னும் ஜெனரேட் பண்ணும். ஆல்ரெடி ரியல் எஸ்டேட்டில் தான் மேக்ஸிமம் வயலன்ஸும் இருக்குது. நல்ல கொலைகள், அடிதடி சண்டை, இது எல்லாமே இந்த ரியல் எஸ்டேட்டில் தான் வருது. அதை நீங்கள் மோர் டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிறதுக்கு நீங்கள் மோர் ரேஷ்னல் டாக்ஸேஷன் கொண்டு வந்தீங்கன்னா அர்த்தம் இருக்குது. ஆல்ரெடி இருக்கிற பெனிஃபிட்டை நீங்கள் குறைச்சிங்கன்னா யார் சார் டேக்ஸ் கட்டுவாங்க? அப்போ கார்ப்பரேட்டுக்கும் அன்சேவரி எலிமெண்ட்ஸுக்கும் ரவுடிசமை என்கரேஜ் பண்ணுமே தவிர இது எப்படி ஓப்பனாக வெளில வரும்? இது டெஃபினட்டாக வந்து பிளாக் மணி ஜெனரேஷன் ஸ்கீம் தான். கோல்டையும் இதையும் பொறுத்த வரைக்கும், எதையும் பொறுத்த வரைக்கும், ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும், இன் ப்ரெசன்ட் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் சூதாட்டத்தை என்கரேஜ் பண்ணுறீங்க. அதுதான் இன்னிட்டு இருக்கிற பட்ஜெட்டில் நியூஸ். நன்றி சார், நன்றி. திரு கனகராஜ், நிறைவு பார்வை. கவர்மெண்ட்டு உண்மையிலே வேலைவாய்ப்பை நீங்கள் 2 விஷயத்த சொல்லணும். ஒன்று, வேலைவாய்ப்புங்கிறது அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இல்லைங்கிறத பார்த்தோம். ஆனால் சடனாக வேலைவாய்ப்பு குறித்து இதில் பேசணும்னு ஆரம்பித்தாங்க. அப்படி ஏதாவது தொடரணும்னா முதல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சி ஒரு 10 லட்சம், அதே போல் இப்போ யூனியன் பப்ளிக் செக்டாரில் இருக்கக்கூடிய வேலைகளில் ஒரு 10 லட்சம், அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய இப்போ ரயில்வேஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் இதெல்லாம் நிரப்புவதன் மூலமாக ஒரு 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 30 லட்சம் வேலை வாய்ப்புகளை உடனடியாக வழங்க முடியும். அந்த மாதிரியான வேலைகளை செய்யாமல் நீங்கள் கார்ப்பரேட்டுக்கு 2 வருஷத்தில் 1 லட்சம் கொடுப்போங்கிறது ப்ராக்டிக்கலாகவே 500 கம்பெனி இல்லை, இந்தியாவில் ஒரு கம்பெனி 1 வருஷத்துக்கு 4000 பேருக்கு பயிற்சி கொடுக்குமா என்பதே ஒரு ஆச்சரியமான விஷயம். விரிவாக பேசியிருக்கோம். பாலிடிக்ஸ் கொஞ்சம் பேசணும். கவர்மெண்ட் வந்ததுலேருந்து துறைகளை ஒதுக்குனது, இலாக்காக்களை ஒதுக்குனது, அரசு நடந்து கொள்கிற விதம், சபாநாயகர் பதவியை தரலன்னு சொல்கிறது, இது எல்லாத்துலேயும் வந்து பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல். மோடி அரசாங்கம் முந்திக்கு எப்படி இருந்ததோ, ஃபுல் மெஜாரிட்டியோட என்னவாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்கிறோம். நாங்கள் கூட்டணி தயவுலெல்லாம் இல்லை, நாங்கள் எந்த நிர்பந்தத்துக்கும் நாங்கள் ஆளாகலை, எந்த அழுத்தத்தின் கீழும் நாங்கள் பணியாற்றலை அப்படின்ற ஒரு மெசேஜை தொடர்ந்து கடத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த பட்ஜெட் வந்து அதுலேருந்து ஒரு டிபார்ச்சர் இருக்கிற மாதிரி தெரியுது. நிச்சயமாக அவங்க நான் முதல்லேருந்து சொல்கிறேன், என்ன 272க்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்றா இருந்தாலும் சரி. ஆக்சுவலாக ஜெயலலிதா விட்ரா பண்ணும்போது ஒரு ஓட்டு தானே, அப்போ ஒரு ஓட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை, அப்படி பேச முடியாது. அவங்க வெளியில் இந்த பதட்டத்தையும் ஒன்று அந்த தோல்வி, ஆனால் முக்கியமான இடங்களில் தோல்வி, நீங்கள் வந்து அயோத்தி மாதிரியான இடங்கள்ல அல்லது இதெல்லாம் சேர்ந்து அவங்கள ஒரு பெரிய பதட்டத்தில் வைத்ததுனால அதை மறைக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் யாருக்கும் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் முரட்டுத்தனமான சில பிடிவாதங்களையும் காட்டினார்கள் என்பது உண்மை. ஆனால் ப்ராக்டிக்கலாக இவங்க 2 பேரும் இல்லைன்னா அவங்களால நீடிக்க முடியாது என்பது ஒரு யதார்த்தமான விஷயம். நீங்கள் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ன்னு நாங்கள் கொடுக்க மாட்டேன்னு நேற்று வரை சொல்லிவிட்டு, ஏன்னா 2012 நீங்கள் வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டு நீங்கள் அப்படிலாம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னு யூபிஏ காலத்தை காரணம் காட்டி சொன்னவங்க இன்றைக்கி சடனாக இப்படி ஒரு 26,000 கோடி நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? அதில் கூட 2 வித்தியாசம் இருக்குது. நீங்கள் ஆந்திராவுக்கு வந்து மல்டிலேட்ரல் ஏஜென்சி மூலமாக ஏற்பாடு பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க பீகாருக்கு அப்படி சொல்லலை, நேரடியாக பட்ஜெட்ரி அலோகேஷனை 26,000 கோடி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. எனவே அந்த நெருக்கடிக்கு அவர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள் என்பது தவிர்க்கவே முடியாது. நீங்கள் வேலைவாய்ப்பை பற்றி மேனிஃபெஸ்டோவில் பேசாமல் இதில் பேசுகிறாங்கல்ல, அது எங்கேருந்து வருது? அதே போல் அப்ரெண்டிஸ்ஷிப் ஆக்ட் பிரகாரம் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு காங்கிரஸ் சொன்னதை அது வந்து அமுல்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ அதையும் அதே போல் அதில் கார்ப்பரேட்டுக்கு சலுகையும் கொடுத்து சொல்கிறது எதோட சம்மந்தப்பட்டது? நீங்கள் எந்த கணக்கெடுப்பும் எடுக்க முடியாது, கணக்கெடுக்கிறதே நீங்கள் வந்து பிரித்து கொடுக்கறதுக்கு தான் சொன்னவங்க. இப்போ நீங்கள் தங்கத்தையோ அல்லது வந்து நிலத்தையோ நான் இண்டெக்ஸ் பண்ணுவேன்னு சொல்கிறது எதோடு சேர்ந்தது? இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ட்ரெமெண்டஸ் ப்ரெஷரில் இருக்காங்க. ஒரு பக்கம் மக்களுடைய அழுத்தம் என்பது இருக்குது, அதனால தான் வேலைவாய்ப்பை பற்றி பேசுவாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
நீங்கள் விலைவாசியை குறைச்சிட்டோன்னு சொன்னால் தங்கத்தை குறைச்சிட்டோம் அப்படின்னு ஏமாத்துறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. மற்றபடி அவர்களுக்கு இந்த ப்ரெஷர் இருந்து கொண்டே தான் இருக்கும். இவர்கள் நீடிக்க மாட்டார்கள். நன்றி நன்றி நன்றி. இன்னொரு கேள்வியை நேயர்கள் மேடை வைத்திருந்தோம், அதை நிறைவாக பார்த்துடலாம். ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற வார்த்தையோ தமிழ்நாட்டிற்கான திட்டங்களோ இடம் பெறாதது எதை காட்டுகிறது அப்படின்னு நேயர்கள் மேடை ஒரு கேள்வியை வச்சுருந்தோம். தமிழ்நாட்டின் மீதான அக்கறையின்மையை காட்டுகிறது என்று 40% பேரும், திட்டங்கள் தேவைப்படாததால் இடம்பெறவில்லை என்று 4% பேரும், எதிர்க்கட்சி ஆட்சி செய்வதால் இப்படி புறக்கணிக்கிறார்கள் என்று 19% பேரும், மக்கள் பிஜேபிக்கு வாக்களிக்காததால் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்று 37% பேரும் வாக்களிச்சிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இந்த விவாதத்தில் பங்கேற்று ஏராளமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.